அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு தமிழகத்திலே தமது கொள்கைகளை பிரச்சாரம் செய்ய துவங்கி ஏறத்தாழ 30 ஆண்டுகளை நெருங்கிவிட்ட இந்த சூழ்நிலையில் எங்களை பற்றி பல்வேறு விதமான தவறான தகவல்களை, நாங்கள் சொல்லாத கருத்துக்களை சொன்னதாகவும், நாங்கள் ஏதோ இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரான போதனைகளை மக்கள் மத்தியிலே முன்வைத்துக் கொண்டிருப்பதாகவும், இஸ்லாமியர்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துகிற நோக்கிலே இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், எங்களை பற்றி தப்பும் தவறுமான தகவல்களை பொதுமக்கள் மத்தியிலே சிலர் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதனை இப்பகுதி மக்களுக்கு விளக்கும் நோக்கத்தோடுதான் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் சொல்கின்ற செய்திகளை தமிழகத்தில் இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் என்ன கொள்கையினை பிரச்சாரம் செய்து வருகின்றோமோ அந்த கொள்கை கோட்பாடுகளை ஒரே வரியிலே சொல்லி முடிக்க வேண்டும் என்றால், நாங்கள் அல்லாஹ்வின் வேதமாகிய திருமறை குர்ஆனை மக்களுக்கு சொல்லுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை, ஹதீஸ்களை மக்கள் மத்தியிலே பேசுகிறோம். இந்த இரண்டைத்தான், இந்த இரண்டின் அடிப்படையில் அமைந்திருக்கிற போதனைகளை தான் பன்னெடுங்காலமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனையே சற்று விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு எல்லா முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருக்கிற, எல்லோரும் தமது வாயிலவிலே சொல்லிக் கொண்டிருக்கிற இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான போதனை ஏக இறை கோட்பாடு. இறைவன் ஒருவன் தான், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த போதனை இஸ்லாத்தினுடைய ஜீவ நாடி என்பது முஸ்லிம்களாக இருக்கிற அத்தனை பேரும் தெரிந்து வைத்திருக்கிற ஓர் அடிப்படை தத்துவம். இன்றைய இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம்களில் பல பேர் அதை தமது வாயிலே சொல்லிக் கொண்டிருந்தாலும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனை போன்று செயல்படக்கூடியவர் யாரும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் எதுவும் இல்லை என்ற கொள்கையினை தமது வாயிலே சொல்லிக் கொண்டிருந்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய அறியாமையின் காரணமாக இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கே வேட்டு வைக்கிற வேலைகளை தமது வாழ்க்கையிலே கடைபிடித்து வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கொள்கைக்கு முஸ்லிம் சமுதாயம் எப்படியெல்லாம் தவறான செயல்முறைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கிற எல்லா பகுதிகளையும் வியாபித்திருக்கிற ஒரு சாதாரணமான காரியம், இறந்துவிட்ட நல்லடியார்களை அடக்கம் செய்து வைத்து அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலே எழுப்பப்பட்டிருக்கிற தர்காக்கள். பொதுவாக எங்களை பற்றி சொல்வார்கள், தாங்கள் அவுலியாக்களை பேசுகிறவர்கள், இவர்கள் அவுலியாக்களை திட்டுவார்கள், இறந்துவிட்ட மகான்களை குறை கூறுவார்கள். உண்மையிலே நாங்கள் எந்த அவுலியாக்களையும் ஏசியது கிடையாது. எந்த மகான் மீதும் எங்களுக்கு தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ கிடையாது. எந்த அவுலியாக்களிடமும் கொடுக்கல் வாங்கல் செய்து அவர்களிடத்தில் பண மோசடி நடந்து அந்த மோசடியினால் கோபம் கொண்டதும் கிடையாது. ஆகையினால் எந்த பெரியாரையும், எந்த அவுலியாவையும், எந்த மகானையும் தனிப்பட்ட முறையிலே குறை கூறி விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்ததில்லை. என்றைக்குமே நாங்கள் அவர்களை குறை கூறியதும் இல்லை. வேறு எதனை குறை கூறுகிறோம்? அந்த அவுலியாக்களின் பெயரால், இறந்துவிட்டவர்களின் பெயரால், முன்னால் வாழ்ந்து சென்ற முஸ்லிம்களுடைய பெரியார்களின் பெயரால், அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களின் அடக்க ஸ்தலத்திலே கட்டப்படுகிற அந்த கபிரிஸ்தான்கள், தர்காக்கள் இருக்கிறதே, அதைத்தான் நாங்கள் குறை கூறுகிறோம்.
ஏன் குறை கூறுகிறோம்? அது கூட எங்களுடைய சொந்த கால் புரட்சி இல்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். அதுதான் அதனுடைய மொத்த சாராம்சம். தர்காக்களுக்கு செல்லக்கூடாது, தர்காக்கள் உருவாக்கப்படக்கூடாது என்று திருக்குர்ஆன் மிக தெளிவாக உலகத்திற்கு போதனை செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் இந்த செய்தியினை உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்து சென்ற பல்வேறு இறை தூதர்கள் அவர்கள் வாழுகிற காலம் வரைக்கும் அவர்கள் என்ன கொள்கையினை சொன்னார்களோ அதை அந்த மக்கள் கடைபிடித்தார்கள். நபி அவர்களுக்கு முன்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் எத்தனையோ இறை தூதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள். அவர்கள் அத்தனை பேருமே அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுடைய இடத்தை யாரையும் கொண்டு போய் வைக்கக்கூடாது என்ற போதனையை அழுத்தம் நிறுத்தமாக சொன்னார்கள். அந்த கொள்கையினை அவர்கள் உலகத்திலே வாழுகிற காலம் வரைக்கும் அதனை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அந்த கொள்கையினை அந்தந்த சமுதாய மக்கள் குழி தோண்டி புதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணையாக, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொன்ன அந்த கொள்கைக்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக அல்லாஹ்வுக்கு நிகரான வேறு பல மகான்களையும் வேறு பல பெரியவர்களையும் அவர்களுடைய வழிவந்தவர்கள் கற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், நமக்கு முன்னாடி வந்த எல்லா இறை தூதர்களும் சொன்ன கொள்கை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. நாமும் மரணித்ததற்கு பிறகு நான் சொன்ன இந்த கொள்கையையும் என்னுடைய சமுதாயம் குழி தோண்டி புதைத்துவிடக் கூடாது என்று கருதி அதற்கான அத்தனை வாசல்களையும் அடைத்து வைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், மரணிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய தோழரை அழைத்து சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நாசமாக்கட்டும். ஏன்? இத்தகது குபூர் அம்பியாயின் மசாஜிதா, ஏனெனில் அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக்கி விட்டார்கள். நபிமார்கள் இறந்து விட்டார்கள். நபிமார்கள் இஸ்லாத்திலே உயர்வானவர்கள். நாம இன்றைக்கு ஊர் உலகத்தில் எத்தனை அவுளியாக்கள் வச்சிருக்கிறோமோ அந்த அவுளியாக்களை எல்லாம் விட சிறந்தவர்கள், யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. முஸ்லிம் சமுதாயத்தில் இன்னைக்கு ஊருக்கு ஊர், திருவண்ணாமலையில் தெருவுக்கு தெரு எத்தனையோ தர்கா இருக்கு, எத்தனையோ ஜெண்டாக்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த தர்காக்களை விட, இங்கே அழைக்கப்பட்டிருக்கிற பெரியார்களை விட நாம் யாரையெல்லாம் பெரியார்கள் அவுளியாக்கள் என்று மதிக்கிறோமோ அந்த அவுளியாக்களை எல்லாம் விட உண்மையிலே மிக பெரியவர்கள், இறைவனிடத்திலே நேசத்திற்குரியவர்கள், இறைவனுடைய தூதர்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவரை விட இறைவனின் தூதர்கள் சிறந்தவர்கள். சாவுல் பாஷா அவரை விட இறைவனின் தூதர்கள் சிறந்தவர்கள். அஜ்மீர் காஜா மொய்னுதீன் சிஸ்தி அவரை விட இறைவனின் தூதர்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், நல்லவர்கள், அவுளியாக்கள், மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட இறை அடியார்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிறார்கள். மரணிச்சதுக்கு பிறகு என்ன நடக்குது? அவங்க மீது பாசம் கொண்ட சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாங்க, நல்ல வழிகாட்டினாங்க, நல்ல போதனைகளை நமக்கு சொல்லித் தந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய நினைவா அவங்களுடைய அடக்க ஸ்தலத்தில் ஒரு கட்டணத்தை கட்டி நாம் அங்க போய் வழிபாடு செய்வோம் என்று கட்டுகிறார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவ கொள்கைக்கு அதை அடித்து நொறுக்கக்கூடிய மிக கேடான ஒரு காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, இறந்து விட்டு அபிமானிகளுடைய அடக்க ஸ்தலத்தில் கபறு கட்ட ஆரம்பிச்சதுதான் ஏகத்துவ கொள்கைக்கு வேட்டு வச்ச முதல் காரியம். கட்டின உடனே என்ன நடக்குது? அங்க போய் கையேந்துறாங்க, அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களை சிபாரிசுக்கு அழைக்கிறாங்க. அவுளியாக்களே, நீங்க எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வாங்கிட்டாங்க, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு கோரிக்கையை சொல்லுங்க என்று சில பேர், இன்னும் சில பேர் தங்களுடைய தேவைகளை நேரடியாகவே அந்த அவுளியாக்களிடத்தில் முன்வைக்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்க தான் எங்களுடைய தேவையை நிறைவேற்றணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்ல, நீங்க தான் குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணணும். போய் குழந்தைக்காக வேண்டி தர்கால போய் காத்து கிடக்கிறாங்க. கடையை கட்டுறாரு, வியாபாரத்துக்கு முதலீடு பண்றாரு, பொருட்களை வாங்கி குவிக்கிறாரு. குவிச்சு முடிச்சுட்டு கடையில பிசினஸ் நல்ல ஆகா ஓகம் நடக்கணும், உடனே போய் தர்கால போய் ஃபாத்தியா ஓது,
அவளியாட்ட போய் நேர்ச்சை பண்ணி ஒரு கோரிக்கை வச்சு, அவளியாக்களே நீங்க தான் கடையில வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு வழி சொல்லி தரணும். எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். உடனே பெற்றவங்க போய் வளையலை கட்டி, பல தர்காக்கள்ல வளையலை கொண்டு போய் அங்க இருக்கிற மரத்துல கட்டி போட்டுட்டு வந்து, வளையலை கட்டி போட்டுட்டோம், என் பிள்ளைக்கு எந்த வரணும் தங்க மாட்டேங்குது, ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒரு வர மாட்டேங்குது, நீங்க தான் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய கோரிக்கைகளை, அல்லாஹ் நிறைவேற்றுகின்ற காரியங்களை, அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள், அவருடைய அடியார்கள், அவரும் இறந்துவிட்ட அடியார்களிடத்திலே போய் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற கோரிக்கையை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கிற அடுத்தவங்களை கேட்டா என்ன? இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்ட்ட கேட்கிற, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். ஏன்? அல்லாஹ்வால் செய்ய முடிந்த காரியத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழுத்தமான கருத்து. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது. என்ன அர்த்தம்? அவன் ஒரு வேலையை செய்தா அந்த வேலையை செய்யறதுக்கு உலகத்துல யாரும் கிடையாது. அப்ப அவன் செய்யக்கூடிய வேலைகளை அவனை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. கேட்டால் என்ன அர்த்தம்? அவனுக்கு எப்படி செய்ய முடியுமோ அது மாதிரி இவருக்கும் செய்ய முடியும் அர்த்தமாயிரும். அதான அர்த்தம். ஒரு வேலையை என்ன தவிர யாருக்கும் செய்ய முடியாது என்று நான் சொல்றேன். இதை செஞ்சு காட்டு பார்க்கலாம், என்ன மாதிரி நான் சவால் விடுறேன். இன்னொருத்தர் அவர்கிட்ட போய் அதே வேலையை பக்கத்தில் நிற்கிற இன்னொருத்தர் போய் கேட்கிறார், நான் எந்த வேலையை என்ன தவிர வேற யாராலும் செய்ய முடியாது சவால் விடுறனோ அதே வேலையை செய்து முடித்து தாருங்கள் என்று பக்கத்தில் நிற்கிறவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சா என்ன அர்த்தம்? உனக்கு மட்டும் முடிவு எடுத்துக்கிட்டியா? அவராலே முடியும், அவரு செய்வாரு, அவருக்கு திறமை இருக்குது, ஓன்ட்ட இருக்கிற மாதிரி பவர் அவருக்கு இருக்குது என்று கேட்கிறவன் நம்புகிறான். என் இடத்துல என் பவர்ல பக்கத்தில் நிற்கிறவர் ஒன்று நிப்பாட்டுறான், எனக்கு ஈக்குவலா கொண்டு வந்து வைக்கிறான் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் இடத்துல இன்னொருவரை கொண்டு வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளர், ரொம்ப இரக்கம் உள்ளவன். மனித குலத்தின் மீது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்திருக்கிற பாசத்தை விட 70 மடங்கு அதிகமான பாசம் வைத்திருக்கிறவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் நீ என்ன தப்பு செஞ்சால் அல்லாஹ்ட்ட கையேந்து, அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க என்று கருணை நிறைந்த ரப்புல் ஆலமீன் எத்தனை பாவங்களை திரும்ப திரும்ப செய்தாலும் அவற்றை எல்லாம் மன்னித்து விட்டு இந்த மனித குலத்திற்கு உதவி செய்கிற ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் டிக்ளேர் பண்றான். இந்த ஒரு பாவத்தை நீ செஞ்சா மன்னிப்பே நேரம் என்கிட்ட வராது, நீ உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், உன்னை நரகத்தில் போட்டுருவேன். மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் நிரந்தரமாக நீ நரக படுகொலியைத்தான் சென்றடைவாய். கடும் கோபத்தோடு சொல்றாங்க. அவன் இடத்துல வச்சா அது மட்டும் அவனுக்கு பிடிக்க. அல்லாஹ் விடுங்க, சாதாரண மனுஷன் நாம நம்ம இடத்துல ஒருத்தர் கொண்டு போய் வைக்கிறோம், யாராவது கொண்டு வைக்கிறாங்க வச்சுக்குவோம், நாம ஒத்துக்குவோமா? என் இடத்துல இன்னொருத்தரை கொண்டு உட்கார வச்சா. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய தலைப்பிலான டிவிடிக்கள் ஈமானின் கிளைகள், தனித்து விளங்கும் இஸ்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, நபிமார்கள் வரலாறு, அந்த 72 கூட்டத்தினர் யார், தௌஹீத் எழுச்சி மாநாடு வள்ளம், இஸ்லாம் ஓர் வாழும் அற்புதம், உலக அதிசயம் எது, எதிரொலிக்கும் ஏகத்துவம், மறுமையை வெல்ல மாநபி வலியா மதகபு வலியா, ஆவணப்படங்கள் குஜராத், ஈராக், பாபர் மசீத் மற்றும் குண்டு வைத்தது யார், 330 மணி நேரம் இயங்கும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், ஒரு ஆடியோ டிவிடி. ஒரு டிவிடியின் விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 9500168989. என் சீட்ல இன்னொருத்தரை கொண்டு உட்கார வச்சா எனக்கு கோவம் வருது. நீ அவ்வளவு எப்படி ஆளாயிட்டியா? ஒரு கல்லூரியுடைய முதல்வர், ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபல், அவர் சீட்ல அந்த ஸ்கூல்ல கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு தோட்டி போய் உட்கார்ந்துருவார். என்ன சொல்லுவாரு? ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லுவார்? பிரின்சிபல் என்ன சொல்லுவாரு? நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? என் சீட்ல உட்கார்ற அளவுக்கு உனக்கு திறமை திமிரு வந்துருச்சா? ஒத்துக்க மாட்டாரு. எந்த மனுஷனும் ஒத்துக்க மாட்டான். தான் இடத்துல தனக்குரிய அதிகாரத்துல இன்னொருவர் கொண்டு வந்து வைக்கப்பட்டால்
மனுஷனுக்கு கோபம் வருது. ஒரு கணவன் மனைவி குடும்பம் நடத்துறாங்க. மனைவியும் கணவனும் ரொம்ப பாசத்தோடு இருக்கிறாங்க. மனைவி கணவன் மீது அபரிதமான பாசம் வச்சிருக்கிறார். கணவன் கேட்கறதையெல்லாம் செஞ்சு கொடுக்கிறார். கணவனுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுறார். திடீர்னு ஒரு 10 பேர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு ஆக்கி போடுனா சந்தோஷமா சாப்பாடு ஆக்கி போடுறான். திட்டுறதில்ல. அவர் என்ன கட்டளையிட்டாலும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனைவி ஒரு நாள் எப்பொழுது பார்த்தாலும் கணவனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டிருக்கிற ஒரு மனைவி, கணவனுக்கு மாத்திரமே உடைய ஒரு இடம் இருக்கிற ஒவ்வொரு மனைவியும் தனது கணவனை வைக்க வேண்டிய ஒரு இடம் தாம்பத்திய இன்பம். அந்த இன்பத்துல அந்த இடத்துல கணவனைத்தான் வைக்கணும். வேற யாரும் அந்த இன்பத்தை கொடுத்துட கூடாது. அந்த இடத்துல இந்த மனைவி இன்னொருத்தரோடு வச்சுட்டா கணவனுக்கு எப்படி இருக்கும்? கணவனுடைய ரோஷம் எப்படி இருக்கும்? கோபம் எப்படி இருக்கும்? யாரா இருக்கட்டும், வைக்கப்பட்ட ஆளு, கணவனுடைய அண்ணனா இருக்கட்டும், கணவனுடைய தம்பியா இருக்கட்டும், அது கணவனு வந்து உசுருக்கு உசுரா மதிக்கிற ஃப்ரெண்டா இருக்கட்டும், உயிர் தோழனா இருக்கட்டும், யாரை கொண்டு போய் வச்சாலும் கணவன் ஒத்துக்கொள்வானா? ஏன் இடத்துல எப்படி வச்ச கேட்பான்ல, எல்லா புருஷனும் கேட்பான்ல, ரோஷம் உள்ள ஒவ்வொரு கணவனும் கேட்பாங்களா இல்லையா? அதனால தானே பத்திரிகையில படிக்கிறோம், கள்ளக்காதலை வெட்டி கொலை. என்ன கள்ளக்காதல்? என்ன கள்ளக்காதல? கல்யாணம் முடிஞ்சு ரூட்டு போய் ஒழுங்கா போய்கிட்டு இருக்கும் போது இன்னொருத்த கூட மனைவிக்கு லிங்க் ஆயிருச்சு, பொறுத்துக்க முடியல, வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு வேணாலும் போவோம் என்கிற அளவுக்கு கணவனுக்கு கோபம் வருகிறது. ஏன் ஓ இடத்துல இன்னொருத்தரை உட்கார வச்சா உனக்கு கோபம் வரும். இப்ப படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய இடத்துல படைச்சான், அவன் தான் நமக்கு ரிஸ்க் தர்றான், அவன் தான் நம்மளை வாழ வைக்கிறான், அவன் தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய இடத்துல கொண்டு போய் அவனால் படைக்கப்பட்ட அற்ப படைப்பு மனித படைப்பு இந்த மனுஷனை தூக்கி அந்த உயர்வான இறைவனுக்கு ஈக்குவலா கொண்டு போய் நிப்பாட்டினா அல்லாஹ்வுக்கு கோபம் கடுமையா வரும். அதான் அல்லாஹ் சொல்றான், வேற என்ன பாவத்தை செய்ய நான் விரும்பினா மன்னிச்சுவேன். திருமா தூணர் அழிக்கிறமையா தான் நாடியவனுக்கு மன்னித்து விடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்தில் அவனுக்கு நிகராக அவன் செய்கின்ற வேலையை வேறொருவர் செய்வார் என்று அவன் இடத்துல கொண்டு வச்சா, அவனிடத்திலே கேட்க வேண்டிய கோரிக்கையை வேறு யாரிடமாவது கேட்டால் அதை அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அது அல்லாஹ்வுக்கு கடிமான கோபத்தை தரும். அவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். சர்வ சாதாரணமாக இறந்துவிட்ட அவுலியாக்களுடைய அடக்க ஸ்தலங்கள் என்ற பெயரால் கட்டப்பட்டுள்ள தர்காக்கள்ல போய் நம்ம மக்கள் போய் கையேந்துறாங்க. அவுலியாக்களே எனக்கு நீங்க பிள்ளைய கொடுங்க. பிள்ளை யாரு தர வேலை? அல்லாஹ் சொல்றான், யகபுலி மையஷாவு இனாசன் வ யகபுலி மையஷாவு ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன் வ யஜஅலு மையஷாவு அகீமா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு பெண் மக்களை வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்துக் கொடுக்கிறான். அவன் நாடுகிறவர்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் மலர்களாக விட்டு விடுகிறான். புள்ளைய தர்றது ஏன் ரைட்ஸ், நான் தான் கொடுப்பேன், வேற யாரும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், நாம போய் அவுலியாட்ட கேட்டா என்ன அர்த்தம்? தர்கால போய் கையேந்தினா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்படி புள்ளைய தருவாரோ அது மாதிரி அவுலியாவும் தருவார் என்று நம்பி விடுகிறோம். அப்ப அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான். தர்கா என்பது தர்காக்களில் செய்யப்படுகிற வேலைகள் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அவருடைய அடியார்களை வைக்கின்ற வேலை தர்கா நடக்குது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ யாரை கொண்டு போய் வை மேட்டர் இல்ல. உங்க அத்தாவுக்கு தர்கா கேட்டு, உங்க அம்மாவுக்கு கேட்டு, ஒவ்வொரு அஜர்த்துக்கு கேட்டு, பெரிய அவுலியாவுக்கு கேட்டு, பெரிய மகானுக்கு கேட்டு, ஏன் மகான்களிலேயே பெரிய மகான்கள் இறைவனுடைய தூதர்கள், அந்த தூதர்களுக்கே கேட்டு, யாருக்கு கெட்டினாலும் முடிவென்ன? இறைவனுடைய தூதர்களுக்கு கெட்டிய தர்கா கெட்டியவர்கள் அழியட்டும், நாசமாகட்டும் என்றால் எங்க அம்மாவுக்கு கெட்டின என் நாமத்து உருப்படுவனா?
எங்க அத்தாவுக்கு தர்கா கட்டின நான் உருப்பிடுவேனா? எங்க அஜரத்துக்கு தர்கா கட்டின நான் உருப்பிடுவேனா? எங்க ஊர்ல இருக்கிற பெரியாருக்கு தர்கா கட்டின நான் உருப்பிடுவேனா? இறைவனின் தூதர்களுக்கே கெட்ட இஸ்லாம். அதனால சொல்றோம், தர்கா கெட்டாதீங்க, அல்லாஹ் கோவப்படுவான். நீங்க நன்மை நினைக்கிறீங்க, வெற்றி கிடைக்கும் நினைக்கிறீங்க, பரக்கத்து கிடைக்கும் நினைக்கிறீங்க, ஆனால் அது பரக்கத்து இல்லை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரும். ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, இதா மாத்த மின்ஹும் ரஜுலு சாலிஹு பலவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்கள ஒரு நல்லடியார் இறந்துட்டா போதும், இறந்த உடனே அங்க ஒரு அந்த அதுல ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிடுறாங்க. உலாயிக்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மிக மிக கெட்டவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்றேன், இதை ஒரு முஸ்லீம் செய்ய முடியுமா? அதனால தான் விமர்சிக்கிறோம், தர்காவுக்கு போவாதீங்க. அது மட்டும் இல்ல, தர்காவுல போவதை விட ரசூலுல்லாஹ் இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்றாங்க. தர்காவை ஒருத்தர் அடக்கம் பண்ணுனா அடக்க ஸ்தலத்தை விட்டு கபரை கூட நீ உயர்த்தார். தன்னுடைய மருமகள் அலியை கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், கூப்பிட்டு சொல்றாங்க, அலியே தரை மட்டத்துக்கு மேல உயரமாக கட்டப்பட்டுள்ள கபறுகளை இடித்து தரைமட்டமாக்கி விடு, கபரை உசத்தாத, அதுல பூசாத, அதுல கட்டடம் கட்டாத. அது என்ன ஆகும்னா பிற்காலத்துல அங்க போய் கையேந்திர ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும், அங்க போய் எண்ணெய் ஊத்துற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும், அங்க போய் தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். அது அல்லாஹ்வுக்கு கோபமான ஒரு காரியம். அதை செய்யாதே என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவுலியாக்களை திட்டல, நீங்க செய்யக்கூடிய காரியத்தை விமர்சிக்கிறோம். அது மட்டுமா, கட்டி வைத்துக் கொண்டு அங்க நடக்கிற கூத்துக்கள் என்ன? தர்காக்கள் கந்தூரி விழா, கொடியேற்ற விழா. கேட்டா என்ன காரணம்? பெரிய நல்ல மனிதர்கள், அவங்க நாங்க ரொம்ப நேசிக்கிறோம். அதனால அவங்களுடைய இறந்த தினத்திலே பிறந்த தினத்திலே கந்தூரி எடுக்கிறோம், கொடிமரம் தூக்குறோம். நாம உண்மையிலே ஒரு முஸ்லிம் ரொம்ப ரொம்ப மதிக்க வேண்டிய ஒரு மனிதர் யார்? திருமலை குர்ஆன் சொல்கிறது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி, இந்த இறை தூதர் மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்கள் ஒருத்தர் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, ஒட்டுமொத்த உலக மக்களை விட என் மேல அதிக நேசம் வைக்கணும், நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படணும், என் மேல பிரியம் காட்டணும். அப்படி பிரியம் காட்டவில்லை என்றால் நீங்க யாரும் உண்மையான முழுமையான மூமின்கள் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார். நாம மதிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாரும் மதிக்கிறோம். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிற அத்தனை பேரும் நபிகள் நாயகத்தின் மீது பாசம் வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் யாராவது விமர்சித்தால், யாராவது திட்டிவிட்டால், யாராவது ரசூலுல்லாஹ் கேலி செய்து ஒரு கேலி சித்திரம் வரைந்து விட்டால், ரோட்ல போறவாறு எல்லா முஸ்லிமுக்கும் கோபம் வருது. ரோட்ல இறங்கி போராடுறோம், அவனை கைது செய்ய சொல்றோம், அவனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஏன்? நபிகள் நாயகத்தின் மீது நாம வச்சிருக்கிற பாசம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறோமே, அந்த நபிகள் நாயகத்துடைய கபரில ஒரு விழா உண்டா? உங்க லோக்கல்ல இருக்கிற அவுலியா மீது வச்ச பாசத்துல அவுலியாவுக்கு கந்தூரி என்றால், அவுலியாவுடைய கபரில கொடிமரம் ஏற்றுறது என்று சொன்னால், அதையெல்லாம் விட அதிக பாசம் வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரிஸ்தான்ல அவங்க கந்தூரி கொண்டாடணுமா இல்லையா? கொடிமரம் தூக்க வேண்டுமா இல்லையா? உண்டா? அங்க உண்டா? ரசூலுல்லாஹ்வுடைய கபரிஸ்தான்ல உண்டா? மதீனாவுக்கு போய் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண நேரத்தில் தோழர்களை அழைச்சு சொல்றாங்க, தோழர்களே, லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய கபரை, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை விழா கொண்டாடுகிற இடமாக்கி விடாதீர்கள். அங்க கந்திரி எடுக்கிறாங்க, அங்க கொடிமரம் தூக்கிறாங்க, அங்க கையேற்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய கபரிஸ்தானே கந்தூரி கூடாது என்றால், அங்கே கொடிமரம் தூக்க கூடாது என்றால், உலகத்தில் வேற யாருடைய கபருக்காவது கொடிமரம் ஏற்ற முடியுமா? கந்தூரி கொண்டாட முடியுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள், அதனால செய்யாதீர்கள் என்று தர்காவை விமர்சிக்கிறோம். தர்காக்களை கட்டாதீர்கள் என்கிறோம், தர்காக்களுக்கு செல்லாதீர்கள் என்கிறோம், தர்காவிலே பிரார்த்திக்காதீர்கள் என்கிறோம். தர்காக்கள் இஸ்லாத்தின் பார்வையில் இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டிய கட்டிடங்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதனால் நாங்கள் சொல்கிறோம். அது மட்டுமா, இந்த கொள்கையில இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையில் இன்னும் பல இடங்களில் இஸ்லாமிய சமுதாயம் அவருடைய எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. ஏகத்துவ கொள்கையை சிதைச்சு அல்லாஹ் ஒருத்தன் வாயில சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுக்கு நிகரா யாரும் இல்லை வாயில சொல்லிவிட்டு, தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு நிகரா வேறு யாரெல்லாமோ இருப்பதாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுல இன்னொரு காரியம், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று சொல்லப்படுகிற ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் 12 நாளைக்கு ரசூலுல்லாஹ் பேர்ல மௌலூது சொல்லுவாங்க. இவங்க ரசூலுல்லாஹ்வை திட்டுற கூட்டம். நாங்கள் என்றைக்கு நபிகள் நாயகத்தை திட்டினோம்? மற்ற யாரு கூட்டத்திலையும் போய் கேளுங்க, எந்த அமைப்பினிடத்தில் கூட்டத்திலையும் கேளுங்க, எங்களுடைய அமைப்புடைய கூட்டத்திலையும் கேளுங்க. வார்த்தைக்கு வார்த்தை நபிகள் நாயகத்தை முன்னுதாரணம் காட்டக்கூடிய ஜமாத் இந்த ஜமாத். 1 மணி நேரம் பேசல 50 தடவை 100 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதனால அதை ஏத்துக்குங்க, அதனால அதை பின்பற்றுங்க, நபிகள் நாயகம் தான் நமக்கு முன்மாதிரி என்று சொல்லி நபிகள் நாயகத்தை புகழக்கூடிய கூட்டம் எங்களை மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் வேறு எந்த ஜமாத்தும் இருக்கிறாரா என்பது சந்தேகம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நாங்கள் நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சதை தாண்டி வேற எதுவும் செய்யக்கூடாது என்று பிடிவாதமாக அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகத்தை புகழுகிறோம். புகழ்வதற்கான வழி என்ன? முஸ்லிம் சமுதாயம் ரசூலுல்லாஹ் மதிக்கிறேன் சொல்லுது, புகழ்கிறோம் என்று சொல்கிறது. ஆனால் புகழ்வதற்கு கையில் எடுத்திருக்கிற வழிமுறை அவர்களை நிகழக்கூடிய வழிமுறை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ரசூலுல்லாஹ் புகழுங்க. புகழ்றதுக்கு 1000 செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய வீரத்தை புகழுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தியாகத்தை புகழுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வழிபாட்டை புகழுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அரசியலை புகழுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பவியலை புகழுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை புகழுங்க. நபிகள் நாயகத்தை புகழ்ந்து போற்றுவதற்கு கோடானு கோடி செய்திகள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில உண்டு. ஆனா இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் என்ற பெயரில் ரபியுல் அவ்வல் மாசம் 12 நாள் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் சுபஹான மௌலூதுன்னு கையில ஒண்ணு வச்சுக்கிட்டு பாட்டு படிக்கிறது. கேட்டா நாங்க ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம். இதான் புகழ்ற விதம். அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றதுன்னா என்ன சொல்லி புகழ்றோம்னு தெரியணும். யாருக்காவது தெரியுமா? மௌலூது படிக்கிறீங்களே, அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாஇ, என்ன புரியுதா? எல்லாம் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து படிக்கிறீங்களே, என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபகதஃபத் மினுல் புதூர், என்ன புகழ்ந்தீங்க சொல்ல முடியுமா? என்ன புகழ்ந்தோம் தெரியல. கேட்டா ரசூலுல்லாஹ் புகழ்றோம் அரபி மொழியில் எழுதி வச்சுக்கிட்டு. ஆனால் உண்மையில் அரபி மொழியில் இருக்கிற அந்த மௌலூது பாடல்களை மொழிபெயர்த்து நீங்கள் படித்தால் நபிகள் நாயகம் எப்படி தன்னை புகழக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த விதத்திலே அது புகழ்ந்து கொண்டிருக்கிறது. மௌலூது பாடல்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வை தூக்கி கொண்டு நிப்பாட்டுது. ரசூலுல்லாஹ்வை கொண்டு வச்சாலும் அல்லாஹ் பொறுத்துக்க மாட்டான், அவன் இடத்துல யாரும் வச்சாலும் பொறுத்துக்க மாட்டான். மௌலூது பாடல்கள் நபிகள் நாயகத்தை வரம்பு மீறி புகழ்கிறது. மௌலூதுல ஒரு வரி, அந்த கஃபாருல் கதாயா வதுனூபில் மூபிகாத், யா நபி ஸலாம் அலைக்கும் ஒரு பைத்து வரும். அதுல ஒரு பாடல் வரி, அந்த கஃபாருல் கதாயா, பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவரே, வதுனூபில் மூபிகாத், அழித்து விடக்கூடிய தீமைகளை எல்லாம் மன்னிக்கக்கூடிய தயார குணம் படைத்தவரே. நபிகள் நாயகத்தை பத்தி மௌலூதுல புகழ்றீங்க.
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, அல்லாஹ்வை தவிர உங்களின் பாவங்களை மன்னிக்கிறவன் யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான். நீ செஞ்ச பாவத்துக்கு நான் தானே மன்னிக்கணும்? என்ன தவிர பாவத்தை மன்னிக்கிற ஒருத்தர் கிடையாது. ரசூலுல்லாஹி அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒரு நாளைக்கு 100 தடவை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்? நபியே நீங்க தான் மன்னிப்பீங்க. அல்லாஹ் சொல்றாங்க நான் தான் மன்னிப்பேன். நாம சொல்றோம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க. அல்லாஹ் கோவறாரா? அல்லாஹ்வுக்கு வெறுப்பு வராது? அல்லாஹ் இந்த பாட்டை படிச்சா நமக்கு அருள் புரிவானா? ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களா? நான் உங்க பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்களா? அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹில் ذுனூபி, போல் வரி. அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூபி, கஷ்டங்களை எல்லாம் அளிக்கிறவரே உன் மீது சலாம் உண்டாகட்டும். கஷ்டத்தை அளிக்கிறவர் யார்? கஷ்டத்தை நீக்கிறவர் யார்? ரசூலுல்லாஹ் நீக்குவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆவ் வ யக்ஷிஃபு ஸூ, இக்கட்டான நேரத்தை மாட்டிக்கொண்டு பிரார்த்திக்கிறவனுடைய அழைப்புக்கு பதிலளித்து கஷ்டத்தை நீக்குகிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார்? அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு கடவுளர்கள் இருக்கிறார்களா? நான் தான் உன் கஷ்டத்தை போக்கணும், நான் தான் உன் சிரமத்தை நீக்கணும், நான் தான் உன் துன்பத்தை துடைக்கணும். அல்லாஹ் சொல்றான். நாம சொல்றோம் இல்ல ரசூலுல்லாஹ் துன்பத்தை நீக்குவாங்க, கஷ்டத்தை போக்குவாங்க, சிரமங்களை குறைப்பாங்க. நபிகள் நாயகம் பட்ட கஷ்டம் தெரியாதா? நபிகள் நாயகத்துக்கு உண்மையில அந்த பவர் இருந்தா, கஷ்டத்தையும் சிரமத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தா, அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அவ்வளவு கஷ்டம். தாயிப் நகரத்தில் போய் ரசூலுல்லாஹ் கல்லடி வாங்கி உடம்புல ரத்தம் சிந்தினாங்களே, ஏன் கஷ்டம்? புகழ் போர்க்களத்தில் பல்லு உடைபட்டு ரத்தம் சிந்தினாங்களே, ஏன் கஷ்டம்? சோத்துக்கு வழி இல்லாம பல நாட்கள் கஷ்டப்பட்டாங்களே, ஏன் அந்த கஷ்டம்? உண்மையிலே கஷ்டத்தை நீக்க ஆற்றல் இருந்தால், துன்பத்தை போக்குகிற ஆற்றல் இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு வந்த துன்பத்தை முதலிலே போக்கியிருப்பார்கள், தங்களுடைய தோழர்களுக்கு வந்த துன்பங்களை போக்கியிருப்பார்கள். அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. நாம என்ன பண்றோம்? அல்லாஹ் செய்கிற அந்த வேலையை ரசூலுல்லாஹ் செய்வாங்க. இது புகழ்ச்சியா? இது ரசூலுல்லாஹ் புகழக்கூடிய விதமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த புகழுக்கு எப்படி? அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்ற புகழ். வ ரசூலுஹு, அவருடைய தூதர்னு சொல்லி அது என்ன புகழ்ற விதம்? அல்லாஹ் செய்யற காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி புகழாத, பரம்பு மீறி புகழாத, எல்லை கடந்து புகழாதுன்னு சொன்னாங்க. நாம ரசூலுல்லாஹை மதிக்கிறோம் என்ற பெயரில் எல்லை மீறி எதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதையே நபிகள் நாயகத்தின் பெயரால் செய்து கொண்டு ரசூலுல்லாஹை புகழ்றோம், ரசூலுல்லாஹை பாராட்டுறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றோம். சலாம் இப்படியா சொல்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? தொடர்ந்து லைன சலாம், யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஓ தூதரே சலாம் உண்டாகட்டும், ஓ நபியே சலாம் உண்டாகட்டும், ஓ ஹபீபே சலாம் உண்டாகட்டும். சலாம் சொல்ற மெத்தடா இது? ஏத்தாப்புல ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், ஏத்தாப்புல ஒரு வர்ணிச்சு சலாம் சொல்லுவோமா? கருப்பு சட்டை போட்டவரே சலாம் அலைக்கும், கண்ணாடி போட்டவரே சலாம் அலைக்கும், செருப்பு போட்டவரே சலாம் அலைக்கும், மாமியாரே சலாம் அலைக்கும், மாமனாரே இப்படியே சலாம் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ற விதமா இது? நபிகள் நாயகத்தை புகழ்றதுக்கு ரசூலுல்லாஹ் அற்புதமான வார்த்தையை சொல்லி தந்தார். எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ப்பா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ் கேள், இறைவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. ரசூலுல்லாஹ் அப்படி கேளு, அப்படி ஸலவாத் சொல்லு.
அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு நன்மையை சேரு. அதை விட்டுவிட்டு நபிகள் நாயகத்தை புகழ்கிறோம் என்ற பெயரால் அல்லாஹ்வுடைய இடத்திலே நபிகள் நாயகத்திற்கு இல்லாத தகுதியை அல்லாஹ்வுக்கு இருக்கிற தகுதியை ரசூலுல்லாஹ்வுக்கு இருப்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய இடத்துல தூக்கி கொண்டு வச்சு அல்லாஹ் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை சர்வ சாதாரணமாக இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. கொள்கை ரீதிய அடிப்படையில இப்படிப்பட்ட கோளாறுகள் இந்த சமுதாயத்திலே நிறைந்திருக்கிறது. அது மட்டுமா, நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் சொல்லித் தந்த மார்க்கம். உலகத்தில் இருக்க எந்த மதமா இருந்தாலும் எந்த சித்தாந்தமா இருந்தாலும் கடவுளை வழிபடுறது எப்படி அது மட்டுமே சொல்லித் தரும். கோயிலுக்கு எப்படி போகணும், எப்படி சாமி கும்பிடணும், எப்படி சாமியை வணங்கி வழிபடணும், இதுதான் எல்லா மதத்தினுடைய கொள்கை கோட்பாடு. ஆனா இஸ்லாம் என்னது? மதம் இல்லை, அது ஒரு மார்க்கம். வாழ்க்கை நெறி. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி கழிவறைக்கு செல்லணும், எப்படி பெற்றவங்களை மதிக்கணும், எப்படி பெரியவங்களை மதிக்கணும், எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும், வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அந்த வழிகாட்டுதலை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வேறு யாரிடம் இருந்தால் உள்ள பல்வேறு கலாச்சார செய்திகளை, மாற்று மதத்தவர்களுடைய முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நடவடிக்கைகளை அவங்க என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து போட்டிக்குங்க. என்ன போட்டிக்கு? இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வழிகாட்டுதலை விட்டுவிட்டு அடுத்தவங்களுடைய வழிபாட்டு முறையை நடைமுறை வாழ்க்கையை காப்பியடித்து தூய்மையான இஸ்லாத்தை விட்டு முஸ்லீம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் கண்டித்து உண்மையான இஸ்லாத்தின்பால் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிரிக்க முடியாத ஒரு கட்டம் திருமண வாழ்க்கை. குறிப்பிட்ட வயது வந்துருச்சுன்னா அவருடைய பாலியல் தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முறையாக திருமணம் செய்து கொள்வது வழக்கம். எல்லா சமுதாயத்திலும் இருக்கு, எல்லா மதத்திலையும் பின்பற்றப்படுது. அந்த திருமணத்துக்கு இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை சொல்லிச்சு. ஆனா இங்க இஸ்லாத்தினுடைய அந்த அழகான வழிகாட்டுதல் தலைகீழாக போட்டு மிதிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல எல்லா பிரிவினரும், முஸ்லிம்களை எத்தனை பிரிவு இருக்குதோ, எத்தனை அமைப்பு இருக்குதோ அத்தனை பேர் மதிக்கின்ற இறைமறை வேதத்துல இந்த திருமணத்தை பற்றி சொல்வது அல்லாஹ் சொன்னார். வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் திருமணம் செய்கிற போது ஆண்களே மணமுடிக்கிற பெண்களுக்கு மகர் என்ற பணம் கொடுத்து அவர்களை மணமுடியுங்கள். பெண்ணுக்கு நீ காசு கொடுத்து அவளை கைப்பிடிய. கல்யாண வாழ்க்கையின் மூலமாக அதிகமான இழப்புகளை சந்திக்கிறவள் ஒரு பெண், அதிகமான துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறவள் ஒரு பெண். திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், வாழ்க்கையின் ஒப்பந்தம். ஒரு ஒப்பந்தம் சொன்னா ரெண்டு பேர் ஒப்பந்ததாரர்கள் ரெண்டு பேரும் சம அளவுல இதுல பங்கெடுக்கும், அதான் முறையான ஒப்பந்தம். ஆனால் திருமணம் என்ற ஒப்பந்தத்தில் ஒரு ஆண் செய்கின்ற இழப்புகளை விட, ஒரு ஆணுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளை விட, ஒரு ஆண் செய்கின்ற தியாகங்களை விட ஒரு பெண் செய்கின்ற தியாகம் அதிகம், ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற இழப்பு அதிகம். ஆகையினால நீ அவளுக்கு காசு கொடுத்து அவளை நீ திருமணம் செய், மகர் கொடுத்து நீ மணமுடிக்க வேண்டும், திருக்குர்ஆன் சொல்லுது. ஆனா இங்க என்ன நடக்கு? திருமண பேச்சு ஆரம்பிச்ச உடனே முதல் பேச்சு எவ்வளவு தருவீங்க, நகையாக எவ்வளவு, பணமாக எவ்வளவு, டூ வீலராக எவ்வளவு, போர் வீலராக எவ்வளவு, பங்களாவாக எவ்வளவு, வெளிநாட்டு விசாவாக எவ்வளவு, மாப்பிள்ளைக்கு கடவுச்சு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு, ஊருக்கு தெரிஞ்சு எவ்வளவு, ஊருக்கு தெரியாம அண்டர்கிரவுண்ட்ல எவ்வளவு. முதல் பேச்சு அர்த்தம். எவ்வளவு வரதட்சணை, எவ்வளவு பெரிய கொடுமை இந்த சமுதாயத்தில். மற்ற எந்த சமுதாயத்திலையும் முஸ்லீம்கள் இருக்கிற மாதிரி கொடுமை இல்லை. மற்றவங்களுடைய வரதட்சணை இருக்குது, 10,000, 5,000, 20,000, 25,000. ஆனா முஸ்லீம் சமுதாயத்தில் வரதட்சணை அளவு என்ன? 1.5 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாக மாப்பிள்ளைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு, டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஒரு ரேட்டு, இன்ஜினியருக்கு ஒரு ரேட்டு, படித்தவனுக்கு ஒரு ரேட்டு, படிக்காதவனுக்கு ஒரு ரேட்டு, கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு ரேட்டு,
மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு ரேட்டு. திருமண சந்தையிலே மாப்பிள்ளைகள் விலை பேசப்படுகிறார்கள். அதனால் இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு யோசிங்களா? எத்தனை ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்கள் 25 வயசு 30 வயசு 35 வயசு முதிர்கண்ணிகள் திருமணம் முடிக்க முடியாமல், தாம்பத்திய இன்பத்தை அனுபவிக்க முடியாமல், அவருடைய பெற்றோர்கள் மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 2500 ரூபாய் சம்பளம் மாச குடும்பத்தினத்திற்கே பத்த மாட்டேங்குது. வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லை, பிள்ளைய பராமரிக்க வழி இல்லை, மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை, பிள்ளைய ஸ்கூலுக்கு படிப்பு சேர்க்கிறதுக்கு பணம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் 30 வயதாகி 35 வயதாகி திருமண வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்க முடியாமல் வீட்டினுடைய மூலைகளில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த அழுகைக்கு யார் காரணம்? திருமணத்திலே இந்த முஸ்லிம் சமுதாயம் ஏற்படுத்தி இருக்கிற வரதட்சணை என்ற கோளாறு காரணம் இல்லையா? பக்கத்து வீட்டுல ஏற்ற வீட்டுல அவளை விட வயசுல குறைஞ்ச பிள்ளைங்க, வசதியான குடும்பத்து பிள்ளைங்க, இவளுக்கு முந்தி திருமணம் ஆகி அவளுக்கு 25 வயசு 20 வயசுக்காரி கையில பிள்ளையோட கட்டிய கணவனோட வண்டியில ஏறி உட்கார்ந்து இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு புடிச்சுக்கிட்டு போறாங்க. அதை பார்க்கும்போது 30 வயசுல கல்யாணமாக இருக்கிறாங்க. இவருடைய நிலைமை என்ன? எவ்வளவு வேதனைப்படும்? இந்த வரதட்சணை கொடுமையினால் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற இழப்பு என்ன தெரியுமா? அதிகமாக ஒழுக்கத்தை போதிக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம் பெண்களும் ஆண்களும் இளைஞர்கள் பல பேர் ஒழுக்க சிதைவுக்கு ஆளாகி ஒழுக்க சீர்கேட்டுக்கு பலியாகி பல பேரை பார்க்கிறோம். பொறுத்து பார்க்கிற வழி இல்ல. நம்ம தகப்பனார் நம்மளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க வசதி இல்ல. இன்னும் 10 வருஷம் போனாலும் நம்ம கல்யாணம் நடக்காது. பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாருடனாவது வேலி தாண்டி செல்லக்கூடிய காட்சி. இரையச்சம் உள்ள பெண்கள் பல பேர் தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. இரையச்சம் இல்லாதவர்கள், அதுவும் இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் ஆண் பெண்ணுடைய காம உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய காட்சி. ரோட்ல நடக்க முடியல, ஆபாச சுவரொட்டிகள், ஒரு பேப்பரை படிக்க முடியல, அரைகுறை ஆடையோடு விளம்பரங்கள், ஒரு புத்தகத்தை திறக்க முடியல, காம உணர்வை தூண்டக்கூடிய காட்சிகள், ஒரு எஃப்எம் ரேடியோ கேட்க முடியல, ரேடியோவில் உணர்வை சீண்டி பார்க்கிற பாடல்கள், ஒரு தொலைக்காட்சி சேனலை திருப்ப முடியல, அரைகுறை ஆடையோடு காம விரசங்களோடு கட்டிப்பிடிக்கக்கூடிய படுக்கையறை காட்சிகள். திரும்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு எத்தனை நாட்களுக்கு தனது உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியுமா? ஒரு நாளை இருந்துச்சு, இது மாதிரி எந்த முசீபத்து இல்லாத காலம், எந்த விதமான சீர்கேடும் இல்லாத காலம், இந்த சினிமா மாதிரியான கொச்சையான நிகழ்வுகள். அதை தேடி போகணும்னா ஊரை விட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வெளியே போகணும். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தலைகிற வீட்டுக்குள்ள, நாம் உட்கார்ந்து இருக்கிற படுக்கறைக்குள்ள, நம்முடைய அடுப்பாங்கரைக்குள்ள யாரோ 2 பேர் கட்டி பிடிச்சு ஆடக்கூடிய காட்சிகளை வீட்டுல தொலைக்காட்சி சேனல் வழியா பார்க்கிறோம். பொறுத்து கொண்டிருக்க முடியுமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே தாண்டிடுறான், பொறுமை இழந்துடுறான். வீட்டுக்கு வரக்கூடியவர்களோடு, பால் ஊற்றுகிறவர்களோடு, எலக்ட்ரீஷியனோடு, பள்ளிக்கு அழைத்து செல்வரோடு, இப்படி பல விதங்களில் அவளுக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களில் ஒருவரோடு ஊரை விட்டு வெளியூர்களுக்கு ஓடி சென்று திருமணம் முடிக்கக்கூடிய காட்சி. அதிலேயும் பல பேர் ஆம்பளை என்ன பண்றான், ஐசா பேசி கூட்டிட்டு போய் 1 வாரம் 10 நாள் 1 மாசம் வெளியூர்ல நல்ல ஜாலியா சுத்த வேண்டியது. ஊட்டியில போய் பாருங்க, ஆங்காங்கே செத்த பிணங்கள், இளைஞருடைய பிணங்கள், இளம் பெண்களுடைய பிணங்கள். காரணம் என்ன? இங்க இருந்து கூட்டிட்டு போக வேண்டியது, 1 மாசம் ஊட்டியில ரூம் எடுத்து தங்க வேண்டியது, ஜாலியா இன்பத்தை கழிக்க வேண்டியது. அப்படியே ராட்சியில தங்கின ரூம்ல விட்டுட்டு ஊரை பார்க்க ஓடி வந்துட வேண்டியது. பொம்பளையுடைய லெவல் என்ன? அவங்க சட்ட காலம் தூக்கி விட்டு ரோட்டு நடப்பான். ஆனா அந்த பெண் மானத்திற்கு அஞ்சு, மரியாதைக்கு அஞ்சு, ஊருக்கு போன கேவலம், சமுதாயம் காரி துப்பும், வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க, நம்மளை தலைமுழுகிடுவாங்க. வீட்டுக்கு போறதை விட இங்கே நம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று சொல்லி எத்தனை பெண்கள் தற்கொலை முடிவை எடுக்கிறார்கள். அந்த முடிவுக்கு யார் காரணம்? இந்த சமுதாய அமைப்பு காரணம் இல்லையா? வரதட்சணை கொடுமை காரணம் இல்லையா?
அதனை நாங்கள் 25 வருடமாக ஒரு பிரச்சாரமாக மேற்கொண்டிருக்கிறோமே. எங்களை எதிர்க்கிற ஜமாத்து பெரியவர்களே, கூட்டம் போடக்கூடாது என்று காவல்துறைக்கு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய ஜமாத்து தலைவர்களே, எப்படியாவது இவர்களுடைய பிரச்சாரத்தை முடுக்கிவிட வேண்டும், அதை அமுக்கிவிட வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் கங்கணம் கட்டிக் கொண்டு கூட்டத்தில் போய் உட்காராத, ஊர் விலைக்கு வச்சிருவோம் என்றெல்லாம் பேசக்கூடிய தலைவர்களே, ஜமாத்து பெரியவர்களே, உங்க சமுதாயத்தில், உங்க ஊர்ல, உங்க மகல்லாவுல இப்படி எத்தனை நடக்குது? அதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க? செஞ்சிருந்தா நீங்க பெரியவங்க. ஒவ்வொரு நாளும் சும்மா வேலை, ஒவ்வொரு வாரமும் வேற எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்காத அற்புதமான பாக்கியம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு. ஒரு பொதுக்கு ஒரு 500 பேர் கூட்டி வச்சு ஒரு நல்ல செய்தியை சொல்லணும்னா 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. போஸ்டர் அடிக்கணும், நோட்டீஸ் அடிக்கணும், மேல ரெடி பண்ணணும், மைக் செட் ரெடி பண்ணணும், மக்களுக்கு வாகனத்தை ரெடி பண்ணணும், உட்கார்ந்து சேர் போடணும், ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து 500 பேர் 1000 பேரை திரட்டணும். ஆனா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மதியம் எல்லா முஸ்லிமும் பள்ளிவாசல் வந்து ஆஜர். என்ன மாதிரி சொல்லி கேட்கிறேன். ஒரு போஸ்டர் இல்ல, ஒரு நோட்டீஸ் இல்ல, ஒரு விளம்பரம் இல்ல, ஒரு வேலை தேவையில்லை, சேருக்கு காசு கொடுக்க வேண்டியது இல்ல, மைக் செட்டுக்கு காசு செலவு வேண்டிய அவசியம் இல்ல. 10 பைசா செலவில்லாம உங்க முன்னாடி 1 மணி நேரம், அரை மணி நேரம் உங்களுக்கு முன்னால் அமரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு என் ஜமாத்து உலமாக்களை ஆளுங்களை நீங்கள் என்ன சொன்னீர்கள்? வரதட்சணை கூடாது என்றீர்களா? வரதட்சணை திருமணத்திற்கு வரமாட்டோம் என்றீர்களா? வரதட்சணை வாங்குவது குற்றம் என்றீர்களா? என்ன செஞ்சீங்க? வாங்குறா, அதுல எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் கொடுங்க. கேவலம் இல்லை. கேட்டா பள்ளியாசலுக்கு வருமானம் பல ஊர்ல. திருவண்ணாமலை லெவல் தெரியாது, தமிழகத்துடைய பல்வேறு ஊழியர் லெவல் என்ன? 1 லட்சம் வாங்கினா 10% ஜமாத்துக்கு கமிஷன். அதனால இப்ப எங்க ஊர் பக்கம் எப்படி ஆச்சுல, வரதட்சணை வாங்குவாங்க, 2 பேரும் உள்ளுக்குள்ளே பேசி வெளியே சொல்லிடுறாங்க. எவ்வளவு கேட்டா நாங்க ஒன்னும் கொடுக்கலீங்க, ஒன்னும் வாங்கலீங்க, அப்படித்தான் எங்க கல்யாணம்னு சொல்லிவிடிய. கேட்டு அவனுக்கு 10,000 ரூபாய் ஜமாத்துக்கு மொழி எழுதணும். அண்டர் கிரவுண்ட்ல வரதட்சணை ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பாத்தியம், இந்த வருமானம் வர்றதுக்கு சாராய கடை நடத்தி சம்பாத்தியம் பண்ணணும். இதோட சூப்பரா சம்பாதிக்கணும். வேற என்ன? இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது, ஊருக்கு ஊரு டாஸ்மாக் திறந்ததுல நம்ம கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம். இந்த வருஷத்துல 7,000 கோடி ரூபாய், 1 கோடி 2 கோடி இல்ல, 7,000 கோடி வருமானம். பள்ளியாசலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டோரை போட்டு ஒதுக்கி நல்ல வெளிநாட்டு சரக்கு இறக்கி வச்சு லோக்கல் பச்சைச்சாராயத்தில இருந்து 5,000 வரைக்கும் எல்லாத்தையும் இறக்கி வைங்க. மக்களை எல்லாம் குடிமகன்கள் ஆக்கி நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். அதுக்காண்டி தொழில் ஜமாத்துக்கான சாராய கடை நடத்துறது அந்த அர்த்தம் இல்ல. அப்படி சொன்னாலாவது உங்களுக்கு இதுல ரோஷம் வருதான்னு பார்க்கறதுக்கு சொல்ற வார்த்தை. கண்டிச்சீங்களா? வரதட்சணை திருமணத்தில் போய் எத்தனை பேர் விபச்சாரிகளா மாறி போனாங்க, அதுக்கு நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? போய் உட்கார்ந்து அல்பாத்தியாளர் ஆளின் சாக்கு அந்த பணத்தை ஆளாளுக்கு தொட்டு தொட்டு கண்ணில் தொட்டு பணத்தை வாங்கி கொடுக்கிறீங்க. நம் சமுதாயத்து இளம் பெண்களும் இளைஞர்களும் திருமணத்தை நீங்க சிரமமாக்க அந்த இன்பத்தை அடைவதற்கு வேறு வழி தேடுகிறார்கள். அதுக்கு நீங்க பேசலாம், பேசல. என்னத்தை பேசுறீங்க? அதை பேசுற எங்களை பத்தி பேசுறீங்க. எத்தனை பேரை பிச்சைக்காரன் இருக்கிறது வரதட்சணை. கண்ணியமா வாழ்ந்தவன், கௌரவமா குடும்பம் நடத்தினவன், வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை, கட்டி கொடுக்க வழி இல்ல, ஊரு தப்பா பேசும். என்ன பண்றது? ஜமாத்து தலைவர்கிட்ட போய் ரகசியமா காலங்காத்தால சுபு முடிச்ச உடனே நேரா வீட்டுல போய் உட்கார்ந்து பார்த்து, தலைவரும் ஒரு லட்சம் ஒண்ணு கொடுங்க, பிள்ளைய கட்டி கொடுக்க வழி இல்ல, வெளியூர்ல போய் வசூல் பண்ணிட்டு வர்றேன். ஜமாத்துல இருந்து லெட்டரு, இவர் 3 பெண் குழந்தைகளோடு கஷ்டப்படுகிறார், உங்களான உதவிகளை செய்யுங்க. ஜமாத்து சீரோட தலைவர் கையெழுத்தோட லெட்டர் கொடுத்து விடுறீங்க. திருவண்ணாமலை காரரு லெட்டர் தூக்கிக்கிட்டு நேரா மெட்ராஸுக்கு வந்துடுறாரு. ஏன்? திருவண்ணாமலையில பிச்சை எடுத்தா கேவலம்.
ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு பார்க்கிற வாசல்ல துண்டை விரிச்சு கூணி குறுகி நின்று பாவா அஸ்ஸலாமு அலைக்கும், அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும், 4 பிள்ளை வச்சிருக்கேன், கொபரை வச்சிருக்கேன், கரையத்த முடியல, காசு கொடுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களே, என் ஜமாத்து தலைவர்களே, கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க யோசிங்க. பிச்சை எடுக்கிறது என்ன கௌரவமா நினைச்சா பிச்சை எடுக்கிறான்? நல்ல பெரிய வருமானம் நினைச்சா பிச்சை எடுக்கிறான்? மனுஷன் திருடி கூட பொழைச்சிருவாங்க, பிச்சை எடுக்க மாட்டான். திருடி கூட நம்ம கௌரவம் நினைப்பான், பிச்சை எடுக்க விரும்ப மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை தன்னுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மானம், மரியாதை, கௌரவம், கண்ணியம் அனைத்தையும் தூக்கி அடகு வைத்து விட்டு ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது எது? வரதட்சணை இல்லையா? சுயமரியாதையை கற்றுத் தந்த மார்க்கத்திலே பிச்சைக்காரர்களை உருவாக்குகிறீர்கள். இதற்கு எதிராக நீங்கள் என்ன குரல் கொடுத்தீர்கள்? நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், ஆம்பளே நீ பலம் உள்ளவன், நீ சம்பாதிக்கிறவன், நீ ஆம்பளனா பொம்பளைட்ட காசு கேட்காத, காசு கொடுத்து கல்யாணம் முடி. இதை சொன்னா திட்டுவீங்களா? இதை சொன்னா அடிப்பீங்களா? இதை சொன்னா ஊர் விளக்குவீங்களா? இதை சொன்னா உங்களுக்கு கோபம் வருதா? வரட்டும். இதை சொல்வதனால் உங்களுக்கு கோபம் வந்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம், விடமாட்டோம். இதை சொன்னா ஊர் விளக்குனா விளக்கு. என்ன ஊர் விளக்கம்? என்னத்த ஊர் விளக்கு? என்னத்தை சாதிச்சிய? உங்க ஊர் விளக்குகள் எங்களை என்ன பாதித்தது? நீங்க என்ன விளக்கிறது? நாங்க உங்களை விளக்குறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமறை குர்ஆன் சொல்கிறது, இத்தகலல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை தன் உற்ற தோழனாக்கிக் கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தன்னுடைய சமுதாயத்தில் ஒரே ஒரு ஆள், மொத்த ஊர் அவருக்கு எதிரா, தகப்பனார் அவருக்கு எதிரி, தாயார் அவருக்கு எதிரி, சொந்த பந்தம் அவருக்கு எதிரி, தெருக்காரர்கள் அவருக்கு எதிரி, நண்பர்கள் அவருக்கு எதிரி, கவர்மெண்ட் அவருக்கு எதிரி, ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கு எதிரி. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சத்தியத்தை சொல்றாரு, சமுதாயம் கேட்க மறுக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் நான் விலகிக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தன்னுடைய சமுதாயத்தில் ஒரே ஒரு ஆள், மொத்த ஊர் அவருக்கு எதிரா, தகப்பனார் அவருக்கு எதிரி, தாயார் அவருக்கு எதிரி, சொந்த பந்தம் அவருக்கு எதிரி, தெருக்காரர்கள் அவருக்கு எதிரி, நண்பர்கள் அவருக்கு எதிரி, கவர்மெண்ட் அவருக்கு எதிரி, ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கு எதிரி. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சத்தியத்தை சொல்றாரு, சமுதாயம் கேட்க மறுக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் நான் விலகிக்கிறேன். ஒத்தாளா இருந்தான், ஒன்ன விலைக்கு விட்டு நான் விலைய வர, நீ என்ன விளக்கிறது? நான் ஒன்ன விளக்கிறேன். இப்போ நீ முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு பொய்யான முஸ்லீமா இருக்கிற. வாயில முஸ்லீம், வாழ்க்கையில முஸ்லீம் இல்ல. வாயில முஸ்லீம்னா அல்லாஹ் ஏமாந்துட மாட்டான், அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் எழுதிட மாட்டான் முஸ்லீம். நீ உன் வாழ்க்கையில எப்படி வாழ்ந்த அதான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ் ஏப்பா வாழ்க்கையில எப்படி நடந்திருக்க? உள்ளத்தை பார்க்கிற ரப்பு, செயல்களை பார்க்கிற ரப்பு, வெறும் வார்த்தையை மட்டும் பார்க்கிற ரப்பு இல்ல. 25 வருடம் 30 வருட பிரச்சாரத்தில் பல்லாயிரக்கணக்கான வரதட்சணை இல்லா திருமணங்களை இந்த ஜமாத் நடத்திருக்கிறதே. கட்டுக்கோப்பாக ஜமாத்தை வைத்திருக்கிற திருவண்ணாமலை ஜமாத்து பெரியவர்களே, நீங்கள் எத்தனை திருமணத்தை நடத்தினீர்கள் சொல்ல முடியுமா? ஏன் இந்த திருவண்ணாமலையில், எந்த திருவண்ணாமலையில ஊர் வரைக்கும் வச்சதோ உனக்கு ஜமாத்துக்கு உறவில்ல ஒட்டில்ல என்று சொன்னீர்களோ அந்த திருவண்ணாமலையில எண்ணிக்கையில் பார்த்தால் நாங்கள் மைனாரிட்டி.
உலகத்தினுடைய பார்வையில, உலகியல் பார்வையில நாங்க திருவண்ணாமலையே மைனாரிட்டி. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில, இஸ்லாத்துடைய பார்வையில நாங்க தான் அல்லாஹ்விடத்தில் மெஜாரிட்டி. 5 திருமணத்தை சமீபத்தில் நடத்தி முடிச்சிருக்கோம். எண்ணிக்கை குறைவு, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுமாங்க. எண்ணிக்கை குறைவு, ஆனா செய்யற வேலை இருக்குது. நிக்க முடியுதா? என்ன தரம் போட்டிய? காசு மணி எவ்வளவு விளையாண்டுச்சு? பெரும் பெரும் அரசியல் பின்புலங்கள் அல்லாஹ்வின் அருளால் அனைத்தையும் உடை தெரிந்து இன்றைக்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் விலைக்கு வச்சா அழிச்சு போடலாம். நீங்க மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இதுவரைக்கும் ஏகத்துவத்தை யாரெல்லாம் எழுத்தாங்களோ, மூசா நபியை எழுத்தவங்க, இப்ராஹிம் நபியை எழுத்தவங்க, முகமது நபியை எழுத்தவங்க, ஆதம் நபியை எழுத்தவங்க, உலகத்திலிருந்து எல்லா இறை தூதர்களையும் எதிர்த்தவர்கள் செய்த வேலை இது. ஏகத்துவத்திற்கு எதிரே அவர்களுடைய பிரச்சாரம் நிக்கல. ஊர் விலைக்கு வச்சு ஒரு வேலையும் ஒரு மாற்றத்தை செய்ய முடியல. மக்களை மிரட்டினா, நல்ல சிந்திச்சு பார்த்தா, பகுத்தறிவு பூர்வமா லாஜிக்கா பார்த்தா, தௌஹீத் ஜமாஅத் வளரவே கூடாது, மக்கள் என்பது வரக்கூடாது. லாஜிக் படி பார்த்தேன். அரசியல் பலம் இல்ல, பணபலம் இல்ல, வருமான பலம் இல்லை. இங்க வந்த உடனே நிர்வாகி அது இதுன்னு போஸ்ட் கொடுத்தா ஒரு 2-3 மாசத்துல ஒரு 2-3 லட்சம் சம்பாதிச்சு அந்த வழியாக இருக்கா? கையில இருக்கிறத கொண்டு வந்தா வசூலுங்கிற பேரை பிடிக்கிட்டு விட்டுருவான். இப்ப கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, இன்னும் சீட்டு வரக்காலம் கொஞ்ச நேரத்துல வந்திருக்கிற ஆழ்த்த பூரா புடுங்கி காசை வாரி எழுதிட்டு வந்துடும். இங்க இருக்கிறவன் கையில இருந்து காசை கொடுக்கணும், எடுக்க முடியாது. வருமானத்துக்கு வழி கிடையாது. காசு போகும், நேரம் போகும். ஏன் பல நேரங்களில் மரியாதை கௌரவம் கூட பல பேர் பேசுவாங்க, தான் போறான் பாரு, ஊரை 2 ஆக்கிறவன் போறான் பாரு, ஆக்குவாங்க. இஸ்லாமியர்களுடைய களத்தில போராட்ட பகுதியில் தந்தை இந்த பக்கம், மகன் அந்த பக்கம், அண்ணன் இந்த பக்கம், தந்தை அந்த பக்கம், இப்படி பிரிச்சாங்க ரசூலுல்லாஹ். குடும்பத்தில் பிரிவு பிரிச்சு எடுத்து ஒரு ஒற்றுமை நிறைந்த ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க. அவர் உருவாக்குவாங்க, பேசுவான். அவங்க போறான் பாரு, திட்டுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் விடுவாங்க, 1000 இழப்புகளை ஏற்படுத்துவாங்க. நீ எத்தனை அந்த இழப்பை ஏற்படுத்தின என்ன ஆகணும்? பக்கத்துல இருந்து பாக்குறவன் அங்க போனா எல்லாரும் திட்டுறான், காசு போகுது, வியாபாரம் போகுது, நேரத்தை ஒதுக்க வேண்டியது இருக்குது, குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியது இருக்கு, பல தொல்லைகள் இருக்குது, போக வேண்டாம் நினைக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபை, எதிரணியில பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, வந்தா காசு சம்பாதிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது, இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. இதுதான் எல்லா ஏகத்துவ பிரச்சாரகர்களுக்கும் எல்லா இறைத்தூதருடைய வாழ்க்கையிலும் நாம் கண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு வரலாற்று உண்மை. ஊர் விலைக்கு வச்சா ஒன்னும் மக்களுடைய உள்ளத்து உறுதியை குலைக்க முடியாது. அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று மக்கத்து மக்களால் ஊர் விலைக்கு வைக்கப்பட்டவர்கள் தான். நாங்க சந்தோஷமா ஏத்துக்குவோம். எங்களை விலைக்கு வச்சனா நபிகள் நாயகத்தினுடைய ஒரு சுன்னத்தை எங்களுக்கு ஹயாத்தாக்குவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். அப்படித்தான் போனாங்க. சரி, ஊரை விலைக்கு வச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி விளக்கப்பட்டதில் என்ன கஷ்டமோ அந்த கஷ்டம் இங்க உண்டா? ஊர் விலைக்கு வச்சா என்ன? சில பேர் நினைக்கிறாங்க, அவங்க போனா ஒரு நல்ல கொள்கையா இருக்குது, நல்ல கருத்து தான் சொல்றாங்க, குர்ஆனை தான் சொல்றாங்க, ஹதீஸை தான் சொல்றாங்க, ஆனால் அங்க போனா ஊர் விலைக்கிடுவானே. ரசூலுல்லாஹ் ஊர் விலைக்கு வைக்கப்பட்டார்கள். எல்லாவித தொடர்புகளும் அருந்து சாப்பிடுறதுக்கு உணவு கிடைக்காது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஊர் விளக்கம். ஆனா இன்னைக்கு எப்படி ஊர் விலைக்கு வைப்பாங்க? என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம்னா நாங்க ஓலை தரமாட்டோம். நீங்க என்ன ஓலை தருவது? எங்கள்கிட்ட ஒருபாடு ஓலை இருக்கு. எங்க கல்யாணத்துக்கு நாங்க ஓலை வச்சிருக்கோம். நீங்க என்ன ஓலை தர்றது? நீங்க என்ன பதிவு செய்யறது? நீங்க பதிவு செஞ்சாதான் கவர்மெண்ட் அங்கீகரிக்குமா?
இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஜமாத் மஹல்லாக்கள் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. எங்க அமைப்பு அரசாங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. உன் தப்தரை விட எங்க தப்தருக்கு வேல்யூ கூட, உங்க ஓலையை விட எங்க ஓலைக்கு வேல்யூ கூட. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க மகல்லாவை தவிர வேற ஒருத்தர் வரமாட்டாங்க. உங்க மகல்லாவை நீங்க மெஜாரிட்டி, உங்களுக்கு பிரச்சனை மகல்லால 1000 பேர் இருந்து 1000 பேர் வருவீங்க. ஆனா உங்க மகல்லால இருக்கிற தவீதுக்கார மைனாரிட்டியா இருப்பா. ஆனா பிரச்சனைனா எப்படி வந்து சேரும் தெரியுமில, கூட்டம் எப்படி வரும் தெரியுமில, மொத்த தமிழகமும் திருவண்ணாமலை குவியும். கடந்த நாட்டில் குவியலையா? இதே போன்று ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இங்க உள்ளவங்க கூட ஒரு கல்யாண மண்டபம் போதும். ஆர்ப்பாட்ட களத்தில் வந்து குவியுது கூட்டம். வண்டியில ஏற்றிக்கிட்டு போலீஸ் ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலேயே கொண்டு போய் நிரப்புது. என்ன ஒரு 10 பேர் இருப்பானா, 50 பேர் இருப்பானா பார்த்தவங்களுக்கு வண்டி வண்டியா போகுது. கல்யாண மண்டபம் நிறைஞ்சிருச்சு, புடி அடுத்த மண்டபம். அதுவும் நிறைஞ்சிருச்சு, புடி அடுத்த மண்டபம். மொத்த தமிழகமும் கொந்தளிக்கும். ஒரு கல்யாணத்துக்கு அர்த்தம் தராது, ஒண்ணு இல்லை நீ தராத, வேண்டாம் நீ தராம இருக்கிறது நல்லது. ஏன் தந்தா வந்து உட்கார்ந்துக்கிட்டு அல்பாத்தியாம்ப எதுக்கு அந்த முசீபத்து? அது இஸ்லாத்துல இல்ல. திருமண சடங்குல திருமண ஒழுங்குல அது ஒரு அக்ரிமெண்ட். மகரு குடு, பெண்ணுடைய தகப்பனார் வந்து தான் பிள்ளைய மகரை வாங்கிக்கிட்டு இந்த புள்ளிய கல்யாணம் முடிச்சு தர்றேன் ஒத்துக்கிறியான்னு கேளு, 2 சாட்சியை வச்சுக்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு விருந்து கொடு, முடிஞ்சு போச்சு போய்கிட்டே இரு. இஸ்லாத்துடைய கல்யாணம். உங்ககிட்ட தப்தர் வாங்கினா வந்து உட்கார்ந்து அல்பாத்தியாம்பிய பெரிய துவா ஒண்ணு போடுவிய, எதுக்கு அது? எங்களுக்கு எதுக்குன்னு கேட்கிற. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைப்படி எங்களுடைய திருமணத்தை நடத்துவதற்கு நீங்க வர வேண்டாம், உங்க ஓட வேண்டாம், உங்க தப்தரை எங்களுக்கு வேண்டாம். வேற என்ன செய்ய? மையத்து யாராவது இறந்துட்டா அவங்க கிட்ட போன தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்த உங்க மையத்துக்கு நாங்க சந்தூக்கு தர மாட்டோம், உங்களை அடக்கம் பண்றதுக்கு கபிரிஸ்தான்ல இடம் தர மாட்டோம் சொல்லி பார்த்தார்கள். கடந்த காலத்தில் அப்படி மிரட்டியும் பார்த்தார்கள். மிரட்டியில் கையெழுத்து வாங்கி என்னத்தையோ பெருசா சாதிச்சுட்டோம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமில, அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா தானா வலிக்கு வந்து தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்னு கேட்ட திறந்து விட்டுருப்பாங்க. சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் அவசரம் காட்டி விட்டார்கள். மையத்து விழுந்தாலும் உங்க அனுமதி எங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய சந்தூக்கு எங்களுக்கு தேவையில்லை, நீ கபிரிஸ்தான பூட்டி வச்சு ஓர் சாவியை தந்துதான் திறக்கணும் அவசியம் இல்லை. கவர்மெண்டோட சாவியோட வந்து போலீஸ் போர்ஸோட வந்து ராணுவத்தினுடைய பாதுகாப்போட வந்து நீ வச்சிருக்கிற ஓன் கஸ்டடியில் இருக்கிற கபிரிஸ்தான்ல நாங்க அடக்கம் செய்ய முடியும். சட்டம் அந்த வேலையை செய்யும், நாங்க செய்ய தேவையில்லை. தூக்கி கொண்டு மையத்தை கொண்டு போய் ரோட்ல முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷம் யாரும் எடுக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் போட்டாலும் முடியாது. ஏன்? இந்த நாட்டு குடிமகன் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. பாடி இருக்குது. எங்க அத்தா இறந்துட்டாரு, ஏன் சொத்து கிடையாது. எங்க அத்தாவுடைய உடம்பு இருக்குது, தகப்பனாருடைய உடல் மரணித்து விட்ட ஒரு இந்த நாட்டு குடிமகனுடைய உடல் மரணித்து விட்ட குடும்பத்தாருக்கு சொந்தமில்லை. சட்டப்படி அது கவர்மெண்ட் சொத்து. கவர்மெண்ட் சொத்தை கவர்மெண்ட் வீணாக்கலாமா? வீணாக்க முடியுமா? வீணாக்கிறதுக்கான வேலைகளை யாராவது ஈடுபட்டா கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? பஸ்ல கள்ள கொண்டு ஏறியா என்ன நடக்குது? குண்டர் சட்டம், குண்டர் பாதுகாப்பு சட்டம். ஏன்? பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தூக்கி உள்ள வச்சு 1 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. நீ வீணாக்க வேலையை செய்யி, நல்லா செஞ்சு 1 வருஷம் உள்ள போய் உட்கார்ந்து கடிச்சோடு தின்னுட்டு வாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் நினைக்கிறார்கள் அடக்க ஸ்தலத்துக்கு எந்த இடத்துல தான் வந்து தீர வேண்டும், வரமாட்டோம், வர வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் எங்களுக்கு அடக்கம் செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து தரும். வேற என்ன? கல்யாணம் போச்சு,
கருமாறி போச்சு, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஆதிக்கும் காசு இருந்தா யாரையும் விலைக்கு வாங்கும். அதை தாண்டி நீ என்னத்த ஊரை விலைக்கு வை. காசு இருந்தா கடையில போய் சாமான் வாங்குவோம். கடைக்காரருக்கு சாமான் தரமாட்டேன் பாரா. கடையில இருக்க சாமான மட்டும் விலைக்கு வாங்க மாட்டோம். யார் இந்த சட்டத்தை போட்டாரோ அந்த தலைவரையும் சேர்த்து விலைக்கு வாங்கும். அதற்கு பின்னாடி ஓடி போய் ஒரு 200 ரூபாய் கைமடை கொடுத்துட்டா போதும். என்ன பண்றதுங்க, நான் சொல்லித்தாங்க பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. பெல்ட் எடுப்பார் அதற்கு முடியாதா? அதுக்குதான் விலை போகிறீர்கள். பள்ளியில் இருக்கிற ஆளுங்கள், உலமா பெருமக்கள் குறை சொல்லணும்னு சொல்லல, அந்த காசு பணத்திற்காக நீங்கள் எதையும் செய்ய தயங்காதீர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை காட்டுகிறது. அந்த காசுக்கான வரதட்சணை வாங்குற கல்யாணத்தை அல்பாத்தியா சொல்றீங்க. 50 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும். அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு இருக்காரு. யோசிக்கிறா? அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு பெருசா தெரியல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெருசா தெரியல. கல்யாண வீட்டுக்காரர் தர்ற 5 ரூபாய் 10 ரூபாய் பெருசா தெரியுது. அதனால அல்பாத்தியா பாத்தியா மட்டுமா? வரதட்சணைக்கு பிறகு அந்த திருமணத்தில் இருக்கிற வேற என்ன கொடுமை? அதற்கு உட்கார்ந்து நீண்ட துவா. திருமணத்தை நடத்தி அவர்தான் நடத்தி வைக்கணுமா? ஏன் திருமணத்தை நீங்க நடத்தி வைக்கணும்? என்ன சட்டம்? பொண்ணு இருக்கா பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை இருக்கா பிடிச்சிருக்கா, பெண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளை பெற்றவங்க உட்கார்ந்து இருக்காங்களா, பேசிக்கிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. இடையில என்ன அஜரத்து உள்ளுக்குள்ள 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய துவா ஒண்ணு. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம். பெரிய துவா ஒண்ணு. யா அல்லாஹ், ஆதம் நபியையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எவ்வாறு இணைபிரியாமல் பிரியத்தோடு வாழ வைத்தாயோ அதே போன்று இந்த மணமக்களை வாழ வைப்பாயாக ஆரம்பிச்சு ஆதம் நபி, அவங்க மனைவி மூசா நபி, ஈசா நபி, ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொன்றையா சொல்லி சொல்லி முகமது நபி, அலி ரலியல்லாஹு எல்லாருடைய பேரையும் சொல்லி மனைவிமார் பேரை சொல்லி அதை மாதிரி வாழ வை. இஸ்லாத்து உள்ளதா? திருமணங்கிறது இன்னைக்கு புதுசா உள்ளதா? ரசூலுல்லாஹ் காலத்திலே கல்யாணம் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடைபெற்ற கல்யாணத்துக்கு ரசூலுல்லாஹ் இப்படி துவா பண்ணாங்களா? கேட்டா துவா தானே, நல்லது தானே. நீங்க நல்லது நினைக்கிறீங்க, ஆனா அதனுடைய அர்த்தம் முழுமையாக உங்களுக்கு சொல்லித் தரப்பட்டால் தலையில முக்காடு போட்டு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடியுது துவா ஆமீன் சொல்வோம். ஆமீன் சொல்றீங்க. பெற்றோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அந்த துவாவுடைய தமிழ் பொருள் மாத்திரம் உங்களுக்கு தெரிந்தால் துவா ஓதிக்கிட்டு ஆலிம்சா அவர் சங்கம் முடிஞ்சு எழுப்பீங்க. அப்படி ஒரு கொடுமையான பிரார்த்தனை, கேட்கக்கூடாத துவாவை அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை என்ற பெயரில் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நாசமாக்குற பிரார்த்தனை அவர் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆச்சரியமா இருக்கா? அது எப்படி செய்வார்? நல்லது தானே கேட்பார், நல்லது மட்டும் கேட்கல. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர். சில நேரத்தில் இந்த மனுஷன் அல்லாஹ்விடத்தில் நன்மையை கேட்கிறதுக்கு பதிலாக தீமையை கேட்கிறான். இவர் உட்கார்ந்து தீமையை கேட்கிறார். அந்த துஆவை செய்வார். ஒவ்வொரு நபியா சொல்லிட்டு வருவார். அதுல இடையில சொல்வார், அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன யூசுஃப் வ சுலைஹா அலைஹிம ஸலாத்து வஸ்ஸலாம். ஆமீன். என்ன ஆமீன்? யா அல்லாஹ், யூசுப் நபியையும் சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எவ்வாறு வாழ வைத்தாயோ அவ்வாறு நீ வாழ வைப்பாயாக. வெளியில பார்த்தா நல்லதா இருக்கு, ஆனா ஆழமா சிந்திச்சு பார்த்தா யூசுப் நபி ஓகே தெரியும், குர்ஆன்லயே சொல்லி இருக்கிறான். யூசுப்ங்கிற பேரு ஒரு அத்தியாயமே இருக்குது. அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய சரித்திரம் என்று அவருடைய வரலாற்றுக்கு அல்லாஹ்வே பேர் சூட்டி இருக்கிறான். யூசுப் நபி ஓகே. அது யார் இந்த சுலைஹா? கேட்டா சொல்லுவாங்க, அவங்க எந்த வீட்டுல இருந்தாங்களோ அந்த வீட்டு அரசு அமைச்சருடைய மனைவி. அந்த மனைவியை பற்றி குர்ஆன் சொல்லு. அமைச்சருடைய மனைவி எப்படிப்பட்டவர் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகானவங்க. எந்த அளவுக்கு அழகு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மேராஜுக்கு போயிட்டு வரும்போது யூசுப் நபியை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, உலகத்தினுடைய அழகுல சரி பாதி கொடுக்கப்பட்டுள்ளார்கள். மொத்த உலகத்துல அழகு அழகுங்கிறவங்க ஒன்னையும் பார்த்துக்கிட்டு என்ன அழகு, என்ன சூப்பர், என்ன சூப்பர்ங்கிறவ. ஐஸ்வர்யா ராய் ஏப்பா என்ன சூப்பர், சுஷ்மிதா சென் டாப்பு, ஏன் மண்டாட்டி அவ சூப்பர்.
அவன் அஜித், இவன் விஜய், என்ன தரமா சொல்ல சூப்பர் சூப்பர்னு. அந்த எல்லா சூப்பரையும் ஒன்னா சேர்த்துக்க. அந்த சூப்பர் எல்லாம் ஒரு பக்கம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுபக்கம் வச்சு பார்த்தா கணக்கு தேவையாகும். அந்த அளவுக்கு உலகத்தினுடைய அழகிலே சரி பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வர்ணிக்க முடியாத வார்த்தை, அந்த அழகை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பேர் அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த நபியினுடைய அழகுல மயங்கி என்ன பண்றாங்க பொம்பளை? யூசுப் நபி பொண்டாட்டி இல்ல, அமைச்சருடைய பொண்டாட்டி. குர்ஆன் அப்படிதான், வம்ராத்துல் அசீஸ், அமைச்சரின் மனைவியின் குர்ஆன் சொல்லுது. அந்த மனைவியோடு சேர்த்து யூசுப் நபியை ஜாயின் பண்ணி வாழ வைப்பாயாக. இந்த பொம்பளை எப்படிப்பட்ட பொம்பளை தெரியுமா? இந்த அழகை பார்த்து மயங்கி போய் ஒரு நாள் வெறி தலைக்கேறி எப்படியாவது யூசுஃபை நாம் அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நாள் ரூமுக்குள்ள ஆளை விட்டு எல்லா கதவையும் சாத்திட்டு கூப்பிடுறான். வகல்லக்கத்தில் அபுவாப் வகாலத் ஹைத்தலக், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. அடைச்சிட்டு என்னுடைய ஆசைக்கு இணங்கன்னு அழைக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலம் ஆனல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என் இறைவன் எனக்கு அழகான தங்குமிடத்தை தந்திருக்கிறான். வேணாம், நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த அநியாயத்தை செய்ய மாட்டேன். ஓடுறாங்க, விட மாட்டேங்கிறான், துரத்துறான். இன்னும் ஓடுறாங்க, பின்னாடி துரத்தி சட்டை பிடிச்சு இழுக்கிறான். அப்பவும் சட்டை கிழிச்சாலும் பிரச்சனை. ஓடுறாங்க, ஓடி கதவை திறந்து வெளியில வர்றாங்க. வெளியில அந்த பொம்பளையோட புருஷன் வந்து நிக்கிறான், அமைச்சர் வாசல் நிக்கிறான். பார்த்த உடனே பகீர் ஆயிட்டவர். ஆனவன் என்ன பண்றா, டக்குன்னு பெல்ட், இயற்கையில 90% பொம்பளை கிட்ட இருக்கிற அதே பெல்ட் அப்படியே கண்ணியை விட்டுட்டு, பாத்தீங்களா யூசுப் செஞ்ச வேலையை பாத்தீங்களா, நம்ம புள்ளன்னு நினைச்சு வளர்த்தோம், அவன் எங்கிட்டயே வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான்னு நேர உள்டாவ பிராட் பண்ணி யூசுப் நபியை மாட்டி விட்டு ஜெயில கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளி விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சார குற்றத்திற்காக, ஒரு பெரும் பாவத்திற்காக அழைத்த பெண், அழைத்ததோடு மட்டுமில்லை, அந்த தவறை யூசுப் தான் செய்ய வந்தார் என்று அவர் மீது பழியை போட்ட பெண். அது மட்டுமில்லை, அந்த பழிக்கு தண்டனையாக சிறையிலே கொண்டு போய் அடைத்த ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளைய யூசுப் நபியோட ஜாயின் பண்ணி அல்லாஹ் யூசுஃபும் சுலைகாவும் வாழ்ந்ததை போன்று இந்த மணமக்களை வாழ வைப்பாயாகன்னா எப்படி வாழ்ந்தாங்க? இவர் விபச்சாரத்துக்கு அழைச்சி அவர் விபச்சாரத்தை மறுத்து, இது மாதிரி உங்க பிள்ளை விபச்சாரத்தின் மேல் அழைக்கிறதுக்கா இந்த கல்யாணம்? கல்யாண பத்திரிக்கை அடிச்சு, விருந்து வச்சு, சொந்தங்களை கூப்பிட்டு, தலைவர்களை அழைச்சு, கண்ணியமா சந்தோஷமா மரியாதையா பிள்ளையுடைய வாழ்க்கை பறக்கத்தா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி மணமக்களுடைய ஹக்களை துவா செஞ்சுட்டு போங்கன்னு பத்திரிக்கை அடைச்சு செலவு பண்ணி வேலை பார்த்தது விபச்சாரம் செல்வதற்கா? விபச்சாரத்தின் மேல் அழைப்பதற்கா? சர்வ சாதாரண அந்த உட்கார்ந்து கேட்கிறாரு, அர்த்தம் தெரியாம பொருள் புரியாம நீங்க உட்கார்ந்து ஆமீன் சொல்றீங்க. நம்ம பிள்ளை ஹலாலான முறையில அவருடைய அந்த உணர்வுகளை, அவருடைய பாலியல் தேவைய தப்பு தண்டாவுக்கு போயிடாம, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிராம நல்ல முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊராரை எல்லாம் அழைத்து திருமணம் செய்கின்ற பெற்றோர்களே, உங்களுக்கு முன்னாடியே உங்க பிள்ளைங்க கெட்டு போகட்டும், குட்டிச்சுவர் ஆகட்டும் என்று அல்லாஹ்விடத்துல துவா செய்தாரு. நீங்களும் பொருள் தெரியாமல் ஆமீன் சொல்கிறீர்கள். இதை செய்யாதீங்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செய்யறப்பா, இந்த பாவத்தை கேட்கிற ரசூல் என்ன அவரு எதுக்கு கேட்கிறாரு? ஆலிம்சா 1/2 மணி நேரம் ஓதுனா அஜரத்து ரொம்ப நேரம் துவா செஞ்சிருக்காரு நமக்கு வேண்டி, அதனால அஜரத்துக்கு கூட ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுப்போம். அதுக்கு தானே இந்த வேலை. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, இல்லன்னு மறுக்கல. கல்யாண வீட்டுல துவா செஞ்சாங்க, இறந்த வீட்டுல துவா செஞ்சாங்க. இறந்த நேரத்தில் ஒருவருடைய ஒரு நண்பரை, ஒரு தோழரை அடக்க செஞ்சுட்டு மணிக்கணக்கில் துவா செஞ்சாங்க. ஆனா கல்யாண வீட்டுல செஞ்ச துவா என்ன தெரியுமா? 2 வரியில ரத்தின சுருக்கமாக மணமக்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாத்தையும் அந்த 2 வரிக்குள்ள சொல்ல கேட்டு முடிக்கிறாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க
வஜமா பைனகுமா ஃபீ கைர். திருமண வீட்டுல மணமக்களுக்கு செய்யற துவா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா இது. என்ன அர்த்தம்? இதை விட ஒரு சிறப்பான துவா உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. என்னவெல்லாம் மணமக்களுக்கு தேவையோ எல்லாம் இந்த 2 வரைக்குள்ள உள்ள நுழைஞ்சிருச்சு. பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், உனக்கு பரக்கத் செய்யட்டும். ஓ பாரக்க அலைக்க, உன் மீது பரக்கத் செய்யட்டும். உனக்காக இருக்கிற பொருட்கள், நீ பயன்படுத்துற வாகனம், நீ குடியிருக்கிற வீடு, நீ சாப்பிடுற பிளேட்டு, நீ திங்கிற சோறு, நீ பயன்படுத்துற எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய அருள் வரட்டும். உன் உடம்புலையும் அல்லாஹ்வுடைய அருள் வரட்டும். ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர், உங்க 2 பேரையும் நன்மையான காரியத்துல ஒன்னா சேர்த்து வைக்கட்டும். என்னவெல்லாம் மணமக்களுக்கு கேட்க நினைக்கிறோமோ எல்லாம் இந்த 2 வரிக்குள்ள இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா விட்டுட்டு இவரா ஒண்ணு கண்டுபிடிச்சு அது ஒரு பாவமான துவாவை, ஒரு கேட்க கூடாத கோரிக்கைய மணமக்களுடைய பிரார்த்தனை ஹக்ல துவான்ற பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கைக்கு எதிரானது இல்லையா இது? முஸ்லிம்களை செய்யலாமா? கேட்டா இப்ப புதுசா ஆயுஷாக்கள் பின்னாடி அந்த 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. யூசுப் யாரு சொன்னா? காட்டு கல்யாணம் ஆயிடுச்சா? காட்டு ரெக்கார்டு காட்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1000 வருஷம், ஒரு 50,000 வருஷம் இருக்குமா? ஒரு 1 லட்சம் வருஷம் இருக்குமா? வருஷமே தெரியல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்துருச்சு. பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா தெரியும். குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க அப்படி? அல்லாஹ் சொல்லல. சரி, ரசூலுல்லாஹ் சொன்னாலும் தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்லியா ஹதீஸ் இருக்கா? எந்த ஹதீஸ்லயும் இல்ல. பிறகு எப்படி பல்லாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி இருந்த உங்களுக்கு யூசுப்புக்கும் சுலைஹாவுக்கும் திருமணம் நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? திருமணம் நடக்கல. நீங்களா ஒரு பொய்யான செய்திய, நீங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு ஒரு பொய்யான தகவலை இட்டு கட்டி சொல்றீங்க. மறுமையை அல்லாஹ் கேட்பாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவர் பொண்டாட்டியும் சொல்லிட்டு வச்சுக்குவோம். யூசுஃபுடைய பொண்டாட்டி தான் சுலேகான்னு. மறுமையில் அல்லாஹ் கேட்டாம்னா யூசுப் நபி கேட்டாரா, ஏண்டா சுலேகா என் பொண்டாட்டி நீ கண்டியா? நீனா குத்துபா வந்தன, நீனா கல்யாணம் முடிச்சு வச்ச, எப்படி என் பொண்டாட்டி அவளை சொல்லு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டா உங்க இடத்துல பதில் இருக்கிறதா? திருமணத்தின் பெயரால் சடங்குகள் வாழ்க்கை முறையில மனிதனுடைய அத்தியாவசிய தேவையில் இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில இப்படி இல்லை. இஸ்லாத்தில் இல்லாததை நீங்கள் செய்கிறீர்கள், அதை செய்யாதீர்கள். திருக்குர்ஆன் எதை சொன்னதோ அதை மட்டும் செய்யுங்க நாங்க சொல்றோம். ரசூலுல்லாஹ் திருமணத்துக்கு என்ன வழிமுறையை சொன்னாங்களோ அதை மட்டும் செயல்படுத்துங்க, கூட்டாதீங்க, குறைக்காதீங்க நாங்க சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு அம்சம் குடும்பத்தில் மரணம். மரணத்தை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. மரணம் எப்படி? மரணத்தை இறந்து விட்டவர் என்ன செய்யறது? எப்படி குளிப்பாட்டுறது? எப்படி கஃனிடுவது? எப்படி அடக்கம் செய்யறது? எப்படி தொழுகை நடத்துறது? எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன நடப்பு? நபிகள் நாயகம் சொல்லி தந்தவைகள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு இவங்களுடைய ஆளுங்கள் உலமா பெருமக்கள் தங்களுடைய வருமானத்திற்காக, காசுக்காக அதுல பல சடங்குகள் உள்ள புகுத்தி இறந்தவங்களுக்கு பாத்தியா, 3ஆம் நாள் பாத்தியா, 7ஆம் நாள் பாத்தியா, 40ஆம் நாள் பாத்தியா, கத்த பாத்தியா, வருஷ பாத்தியா. ரசூலுல்லாஹ் காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க? நபிகள் நாயகத்துடைய பிரியமான மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிற பொழுது இந்த உலகத்தை விட்டு சென்றார்களே, ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதுனாங்களா கதீஜாவுக்கு? ஹம்சா அவர்கள் மரணித்தார்களே, ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதுனாங்களா? நபிகள் நாயகத்துடைய மகன் இப்ராஹிம் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. 17 மாச புள்ள, ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. அந்த பிள்ளைய அல்லாஹ் எடுத்துட்டான். ரசூலுல்லாஹ் வேதனை தாங்கல. ரசூலுல்லாஹ் புள்ளைய கையில தூக்கி வச்சுட்டு அழுகுறாங்க, கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. புள்ளைய கையில வச்சுட்டே சொல்றாங்க, அல் ஐனு தத்மாஉ பல் கல்பு யஹ்ஸுனு வ இன்னா லிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன். கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளவோ கவலையால் நிறைந்திருக்கிறது. இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவு எங்களை ரொம்ப வாட்டி விட்டதப்பா என்று ரசூலுல்லாஹ் அப்படி வேதனையில கண்ணீர் வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரியம் வச்சிருந்த இப்ராஹிம் இறந்தாரு. அந்த இப்ராஹிமுக்காக ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதுனாங்களா? வருஷ ஃபாத்தியா ஓதுனாங்களா? கத்த ஃபாத்தியா ஓதுனாங்களா? குர்ஆன ஓதி இறந்தவங்களுக்கு அனுப்பி வச்சாங்களா? கேட்டா நன்மைதானே, குர்ஆன் தானே.
நன்மைனா ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மார்க்கம் என்ற பெயரால் மறுமையில் உங்களுக்கு எதுவெல்லாம் நன்மை கிடைக்குமோ அந்த அத்தனை நன்மைகளையும் சொல்லித் தருவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இப்ப ரசூலுல்லாஹ் இந்த நன்மையை சொல்லாம போயிட்டாங்க. அதன் அர்த்தம் ரசூலுல்லாஹ் இது நன்மை என்றால் 3ஆம் நாளும் 7ஆம் நாளும் சட்டம் ஓதுறது நன்மை என்றால் அந்த நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு சொல்லாமல் மறைத்து விட்டார்கள். அப்படிதானே அர்த்தமாகும். ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்திலே நீங்க குறை சொல்றீங்களா? கர்த்தம் ஓதி அனுப்புறிய, குர்ஆன் ஓதி இறந்தவங்களுக்கு பார்சல் பண்றிய, கேட்டா பெற்றவங்களுக்கு நன்மை அல்ல. அதுக்கா இந்த குர்ஆனை இறக்குனா? அவங்கவுங்க குர்ஆன் ஓதுனா அவங்கவுங்களுக்கு நன்மை. ஒருத்தர் ஓதி இன்னொருத்தருக்கு நன்மை கொடுக்க முடியாது. வல்லை செலில் இன்சானி இல்லா மாசா, மனிதன் அவன் எதை முயற்சித்து தேடிக்கொண்டானோ அதை தவிர அவனுக்கு வேறொன்றும் இல்லை. நான் குர்ஆன் ஓதுனா எனக்கு நன்மை, எங்க அத்தா ஓதுனா அவருக்கு நன்மை, என் புள்ள ஓதுனா அவனுக்கு நன்மை, அஜர்த்து ஓதுனா அவருக்கு நன்மை. நான் ஓதி என்னுடைய நன்மையை அவருக்கு தர முடியாது. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இறந்தவங்களுக்கு ஓதுறதுக்கா குர்ஆன்? இறந்தவங்களுக்கு ஓதுறதுக்கா யாசின் சூரா? அல்லாஹ் அந்த யாசின் சூராவை சொல்றான், லி துன்விர மன் கான ஹய்யன். இந்த குர்ஆனை நாம எதுக்கு இறக்கி இருக்கிறோம் தெரியுமா? உயிரோடு இருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக. உசுரோடு இருக்கும்போது படிடா, அர்த்தத்தை பாடுறா, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க, அனுபவ வாழ்க்கையில கடைபிடி. அதுக்காக நீ குர்ஆனை கொடுத்திருக்க. ஆனா நாம இறந்தவங்களுக்கு மட்டும் குர்ஆனை பார்சல் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல ஊர்ல கூத்து என்ன தெரியுமா? அதற்கு மாதிரி வந்து கேப்பா, அதற்கு வாப்பாக்கு 40 நாள் பாத்தியா, ஒரு 2 குர்ஆன் ஓதிருங்க. உடனே பரல்ல இருந்து ஒரு கயிறு எடுப்பாரு, கயிறுல முடிச்சா போட்டுருவோம். 2 குர்ஆனா 500 2 குர்ஆனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு முடிச்சு அவுத்து விடுவார். 2ஆவது முடிச்சு அவுத்து விடுவார். 2 குர்ஆன் பறந்துருச்சான். என்னவா 2 குர்ஆன் ஓதி உள்ளுக்குள்ள முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அதற்கு என்னமா விடுறான் சம்பாதிக்கிறதுக்கு டெக்னிக்கல நம்ம ஆலிம் சாமார்த்த போய் கத்துக்க வேண்டியது இருக்கு. குர்ஆனை ஓதி உள்ளுக்குள்ள போட்டு கெட்டி வச்சிருக்காங்க. அதுல கெட்டி வைக்கிற குர்ஆன் புத்தகத்தை கேட்டாங்க. ஓதின வார்த்தைகளை கேட்ட முடியுமா? ஓதி ஒரு ஊதும் போதே ஒரு திருஷ்டா ஊதுவான். ஊதுன செயல் பத்திரிக்கையா? நம்ம உங்களை ஊதுன எப்படி ஊதுவீங்க? பூன் ஊதுவீங்க. பள்ளியாசல பாருங்க, மகரிப் தொழுகைக்கு பிறகு ஓதி பார்க்கறதுக்கு பிள்ளைய கொண்டு வச்சிருப்பாங்க. ஊது பார்த்தா நம்ம பூன் ஊதுவோம். அவரு அது செய்ய அவர் வித்தியாசமா மத்தவங்க செய்யறத கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். என்னமோ செய்யறாரு அவர் நினைக்கணும். இப்படி ஊதி உள்ளுக்குள்ள போட்டு முடிச்சு அந்த முடிச்சு அவத்தோட குர்ஆன் இப்படி போய் முடிச்சுக்குள்ள கெட்டி வைக்க முடியுமா? காசுக்காக வந்து வீட்டுல பாத்தியா ஓடுறாரு. ஓடுறது கூட உங்களுடைய அத்தாவுடைய நன்மைக்கு ஓடுறாரா? உங்க பாக்கெட்ல எவ்வளவு வெயிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுத்துவான். 5.25 ரூபாய் தர்றவனுக்கு 5 நிமிஷம் துவான், 51 ரூபாய் தர்றவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி துவான். அப்படித்தானே ஓடுறாரு. சரி, உண்மையிலே அஜரத்து நன்மைக்கு ஓடுறான்னு வச்சுக்குவோம். ஓடுற என்ன செய்யணும்? கூப்பிடுங்க, அஜரத்தை கூப்பிடுங்க. கூப்பிட்டு அஜரத்து இன்னைக்கு வாப்பா இறந்த நாள் வருஷமாத்திய ஓடுறோம், வந்து வாப்பா கண்டு ஒரு யாசின் ஓடுங்க. சந்தோஷமா யாசின் ஓடுவார். இன்னொரு யாசின் ஓடுங்க, சந்தோஷம் கூடுங்க. ஒரு யாசினுக்கு 10 ரூபா, 2 யாசினுக்கு 20 ரூபா. இன்னொரு யாசின் ஓடுங்க, ஒரு 50 யாசின் ஓட சொல்லுங்க. 50 யாசின் அப்படியே மகிழ்ச்சியோட திளைச்சு இன்னும் 2 வாரத்துக்கு நமக்கு கவலை இல்லை. வீட்டுல இப்ப பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு காசு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வசமா ஒரு பாட்டி மாட்டி இருக்காரு, 40 யாசின் ஓட சொல்லி இருக்கலாம். எப்படி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தேரும் மேட்ரு ஓவர் நினைச்சு சந்தோஷமா ஓடுவார். எல்லாம் ஓடி முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் வந்து ஓடுனீங்க, எங்க அத்தா வேண்டி துவா செஞ்சீங்க, ரொம்ப திருப்தி, அது உண்டிலா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். போக தெரியுண்டா, கொடுக்கறவர் கூட நாங்க போவோம், போட்டு பார்ப்போம். வாங்காம ஒரு ஊட்ட விட்டு நடுவாரா? ஒருவேளை போயிட்டா கூட அடுத்து கங்கணம் கட்டிடுவாரு. பலான பாட்டி வந்துட்டா ஊட்டு பக்கம் தலை வச்சிடாத. காசுக்கு வரான்னு தெரியலையா? பணத்துக்குத்தான் இந்த வேலைன்னு தெரியலையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பணம் இருக்கிறவனுக்கு ஒண்ணு, பணம் இல்லாதவனுக்கு ஒண்ணு, அதான் சட்டத்தை பிரிப்பாங்க. பணத்தை வச்சு நன்மை, பணம் இல்லாம நன்மையில் அப்படி பிரிக்க முடியுமா? பணம் இருந்தா 10 யாசின் ஓதிவாரு அசரத்தை கூப்பிட்டு. சரி, இன்னும் கேட்கிறேன், சரி நீங்க துவா ஓதுறீங்க, சரி நன்மையே வச்சுக்குவோம்.
உங்க பெற்றவங்களுக்கு, உங்களை வளர்த்தவங்களுக்கு, உங்களை ஆளாக்குறவங்களுக்கு வாடகைக்கு ஆளை புடிச்சிட்டு வந்து அவர் மூலமா தான் துவா செய்யலா? ஏன் நீங்க உங்க அத்தா அம்மாவுக்கு துவா செய்ய மாட்டீங்க? ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் துவா செய்யணுங்க. உங்களை வளர்த்தவங்க, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து மகிழ்ந்தவங்க, உங்களை படிக்க வச்சவங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தந்தவங்க, உங்களை எல்லா விதத்திலும் முன்னேற்றுவதற்காக வேண்டி அரும்பாடுபட்ட உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகு யாரெல்லாம் கையேந்தி துவா செய்ய, யாரெல்லாம் எங்க அத்தா அம்மாவுக்கு இறக்கம் காட்டு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீ எடுத்த துவா செய். எப்படி? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, சின்னஞ்சிறு குழந்தையாக நான் இருந்த பொழுது என்னுடைய பெற்றோர் இருவரும் என்னை எப்படி இரக்கம் காட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்தார்களோ அதே போன்று அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்று இப்படி கேளுங்க. அல்லாஹ் நாம துவா செய்ய மாட்டோம். 40வது நாள் ஆளை கூட்டிட்டு வந்து அஜர்த்து மூலமா துவா செய்ய வைப்போம். இஸ்லாத்தை உள்ளதா இது? நபிகள் நாயகம் காட்டுனதா இது? ரசூலுல்லாஹ் யாருக்காக ஓதுனாங்களா? நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாத ஒன்று எப்படி இன்றைக்கு மார்க்கமாக செயல்படுத்த முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், ஆனால் அது நம்முடைய அனுமதி இல்லாமல், நாம் காட்டி தராத, நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு அமலாக அது இருந்தால் ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். நீ எப்படி செஞ்ச? உனக்கு எதுவெல்லாம் நன்மையாக சொல்லித்தர ஒரு தூதர் இருந்தாரு, அவர் சொன்னாதான் நன்மை. அவங்க சொல்லாத எதுவும் உலகத்தில் நன்மை கிடையாது. அவங்க சொல்லித்தராத எந்த தீமையும் உலகத்தில் கிடையாது. அவங்க சொல்லாத நன்மை எது வந்தாலும் அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அப்ப அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படுகிற ஒரு காரியத்தை நன்மை என்ற பெயரால் காசு பணத்தை ஆலிம் பெருமக்களுக்கு அள்ளி கொடுத்து ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறோம், ஒரு தீமையை சம்பாதிக்கிறோம். திரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்பாஉல் மையித்த ஸலாசத்துன். ஒரு மையத் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் மூணே மூணு விதத்துல மட்டும்தான் அவருக்கு நன்மை போய் சேரும். மற்ற எல்லா வழிகளையும் அல்லாஹ் அழைத்து விட்டார். அதுல ஒரு வழி என்ன? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தையின் பிரார்த்தனை. நீங்க துவா செய்யுங்க, உங்க துவா அவங்களுக்கு போய் நன்மையா சேரும். நீங்க ஓதுற ஃபாத்திஹா சேராது, நீங்க ஓதுற சத்தம் சேராது, உங்க அஜர்த்தோட வருஷபாத்தியா சேராது. நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் கையேந்து செய்யக்கூடிய அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு நன்மையாக போய் சேரும் என திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி நடைமுறை வாழ்க்கையில திருமணத்தில் இஸ்லாம் காட்டி தந்ததை விட்டுவிட்டு இல்லாத செய்யற மாதிரி, மரணத்தில் இஸ்லாம் காட்டி தந்ததை விட்டுவிட்டு இல்லாத இந்த சமுதாயம் செஞ்சது. வழிபாடுகள், கொள்கையில் இஸ்லாம் போய்விட்டது, நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாம் போய்விட்டது. வழிபாடுகள் அதிலேயாவது இஸ்லாம் மிச்சமாக இருக்கிறதா? அதாவது இஸ்லாம் கடைபிடிக்கப்படுகிறதா? வழிபாட்டிலே சிறந்த வழிபாடு தொழுகை. தொழுகையை திருக்குர்ஆன் ரொம்ப சிராயிச்சு சொல்லு. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. தொழு, கரெக்டா நேரத்தில் தொழு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கு தகுந்த எல்லா தீமைகளையும் விட்டு உங்களை தடுத்து நிறுத்தும், உன்னை சுத்தமாக்கும், உன்னை தூய்மையாக்கும், உன்னை நல்லவனா மாற்றும் என்று திருக்குர்ஆன்ல தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த தொழுகைக்காக பள்ளிவாசலுக்குள்ள போனா என்ன நிலைமை? அல்லாஹ்வை வழிபடுவதற்காக வேண்டி பள்ளிக்குள்ளே ஒருவன் நுழைகிறான். பள்ளிக்குள்ள ஒரு பெரிய போர்டு மேல இருக்குது, இங்கே இப்படிப்பட்டவர்கள் வரக்கூடாது. யாரு? தலையிலே தொப்பி போடாதவர்கள், ஆமீன் சப்தமிட்டு சொல்கிறவர்கள், அத்தையாத்திலே விரல் செய்பவர்கள், அவர்கள் உள்ளே வரக்கூடாது. 4 மதுஹபுகளை பின்பற்றுபவர்களை தவிர வேறு யாரும் உள்ளுக்குள்ள வரக்கூடாது. அது என்ன 4 மதுஹபு? அல்லாஹ்வுடைய வேதம் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சரி, அதை பின்பற்ற விட்டுவிட்டு 4 மதுஹபு அடிப்படையில் சொல்லப்பட்டது பின்பற்றணும். வழிபாட்டிலே சட்டம் போடக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? பள்ளிவாசலுக்குள்ள வராத, தௌஹீத்வாதி வராத, அடிச்சு விரட்டு சொல்றீங்களே, அதுக்கு அதிகாரம் இருக்கா? பள்ளிவாசல்கள் என்ன? முதல்ல
உங்க கையில நிர்வாகம் இருந்துச்சுன்னா என்னமோ பள்ளிவாசல உங்களுக்கு எழுதி கொடுத்த அர்த்தமா? அல்லது பள்ளிவாசலுடைய அதிகாரி நீங்க அர்த்தமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். பள்ளிங்கிறது அல்லாஹ்வுக்குள்ள, அல்லாஹ்வுக்குரிய வீட்டுல யாரு வரலாம் யாரு வரக்கூடாது அவன் தீர்ப்பு சொல்லுவான். நீ என்ன சொல்றதுக்கு? ஒன்னு அல்ல மேனேஜ் பண்றதுக்கு உன் கையில பொறுப்பு கொடுத்திருக்கான். நான் ஒரு வீடு கட்டுறேன், ஒருத்தரை போய் விட்டு ஆளை விட்டு அழைச்சிட்டு சொல்றேன் வீட்டுக்கு வான்னு, விருந்துக்கு ஆட்களை கூப்பிடுறேன். யாரு வரலாம் யாரு வரக்கூடாதுன்னு நான் சொல்லணும். அழைக்க போறவன் சொல்லக்கூடாது, வாசல் அடிக்கிறவன் சொல்லக்கூடாது, கதவு திறந்து விடக்கூடிய வாட்ச்மேன் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் சொல்லுவேன், நீ வரலாம் நீ வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான வீட்டுல அல்லாஹ்வுடைய அடியார்களில் இவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? ஓ வீடா? ஒரு தகப்பன் கட்டின வீடா? ஓ நிர்வாகத்தில் இருந்துச்சுன்னா உனக்கு ரைட்ஸ் இருக்காதுல? குர்ஆன் சொல்கிறது, மமன் அல்லமு மிம்மம் மனஅ மஸாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஐ யுذكر ஃபீ ஹஸ்முஹு, அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுவதை தடுத்து அதை பாழாக்குகிறவனை விட அநியாயக்காரன் வேறு எவன் இருக்கிறான்? பள்ளியாசக்குள்ள தொழணும்னு நான் வருவேன், வராதேன்னு சொன்னா உன்னை விட அநியாயக்காரன் ஒருத்தரும் இல்லை, அயோக்கியம் ஒருத்தரும் கிடையாது. குர்ஆன் சொல்லுது. அதே இஸ்லாத்தின் பெயரால், ஜமாத்தின் பெயரால், நிர்வாகத்தின் பெயரால் எங்க பள்ளியாச, எங்க நிர்வாகம், எங்க அதிகாரம், நாங்க சொல்றவங்க வரணும். யார் சொன்னது? எல்லாம் கோபப்பட மாட்டான். என் வீட்டுல நீ சட்டப்பட நீ யாரா? அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலகட்டம் மக்காவுல காபத்துல்லாவுல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் போய் தொழ போறாங்க. அப்போ ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் சஜிதாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய கழுத்துல ஒட்டகத்துடைய மலக்குடல் கொண்டு வந்து போட்டு, மாட்டு குடல் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பெருசா இருக்கும். ஆட்டு குடல் சின்னதா இருக்கும், மாடு அளவு பெருசா இருக்கும். ஒட்டகம் ஒரு ஆள் தூக்க முடியாது, அவ்வளவு கனமா இருக்கும், அவ்வளவு நாட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒட்டகத்துடைய குடலை ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கும் கொண்டு கழுத்துல போட்டு திணறாங்க. ரசூலுல்லாஹ் தொலைவிடக் கூடாதுன்னு தடுக்குது அந்த கூட்டம். நபிகளாய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த செய்தி கேள்விப்பட்டு வெளியிலிருந்து நபிகளாயத்துடைய மகளார் வந்து அந்த குடலை தள்ளி விட்டு ரசூலுல்லாஹ் எந்திக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். அரஐத அல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா அரஐத இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித்தக்வா அரஐத இன் கذب வதவல்லா அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியானை தொலைவிடாமல் தடுக்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? எதுக்காக தடுக்கிறான்? அவ அமரபி தக்குவா, அவர் தக்குவா இணையச்சத்தை சொன்னார், அதுக்காண்டி தடுக்கிறான். ஹிதாயத்து நேர்வழியில் சொன்னார், அதுக்காண்டி தடுக்கிறான். ஒரு நல்லதை சொன்னதுக்காண்டி பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது சொல்றானே. அலம் யாலம் பிஅன்னல்லாஹ யரா, அல்லாஹ் இந்த காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறியவில்லையா? ஏன் பள்ளிவாசலுக்குள்ள அவர் தொழுகிறாரு, அவர் சத்தியத்தை சொல்றாரு, சொல்றவரை தொலை வரக்கூடாதுன்னு கஷ்டப்படுத்துறிய ஒண்ணு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? சொல்லிட்டு அடுத்து சொல்றான், கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியா நாசியத்தின் காலிபத்தின் ஹாத்தியா ஃபல்யது நாதியா சனதுல் ஸபானியா. கல்லா அப்படி இல்ல, டேய் சொல்ற அல்ல சொல்றான், எச்சரிக்கையாயிரு. லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியா, இந்த வேலையை நீ விடல, பள்ளி வாசல்ல தொலை வர்றவன வரக்கூடாதுன்னு சொல்லிய இந்த காரியத்தை நீ நிப்பாட்டல, அவனுடைய முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சு இழுப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் இறைக்கிற அவனுடைய அந்த முன்னேற்றி குடுமி ஏன் கையில. எச்சரிக்கையா இருக்கட்டும். பல்யது நாதியா சனது ஜபானியா, என்னுடைய இந்த எச்சரிக்கையை கேட்டும் நீ வராத அவன் வராதன்னு தொலை வர்றவனை தொழக்கூடாது தடுத்தா அவன் தனது சபையோரை அழைக்கட்டும். சனது ஜபானியா, நாம் நம்முடைய பட்டாளத்தை அழைப்போம். கல்லா வஸ்ஜித் வக்தரிபு, அவன் போட்டும் நான் என் பட்டாளத்தோடு வருவேன். நபியே நீங்க என்ன செய்யணும்? போ,
அவன் தடுக்கிறான நிக்காத, போய் சரிதா செய்யுங்க அந்த பள்ளிவாசல்ல. பக்கத்தறிவு அல்லாஹ் இடத்துல நெருங்கி, அல்லாஹ் சொல்றாங்க நெருங்கி, நாங்க நெருங்குவோம், நாங்க வருவோம். நீங்கள் தடுத்தாலும் வருவோம், நீங்கள் உதைத்தாலும் வருவோம், நீங்க எச்சரித்தாலும் வருவோம். ஏன்? அது ஓ வீடு இல்ல, உங்க அப்பா வீடு இல்ல, எங்களை படைச்ச ரப்போட வீடு. இதுல வரக்கூடாது தடுக்கிற ரைட். வழிபாடு செய்ய போறவங்க தொலை விடாம யோசிக்க வேண்டாம். நான் என்ன முருகனை கும்பிட வந்தோமா அல்லது ஏசுநாதரை கும்பிட வந்தோமா? அல்லாஹ் வணங்குறத விட்டு வேற யாரை வணங்க வந்தோமா? அல்லாஹ்வைத்தானே வணங்க வந்தோம். கேட்டா நீ தொப்பி போடல, அதனால என்ன தொப்பி? தொப்பி இஸ்லாத்து உள்ளதா? ரசூலா தொப்பி போட்டாங்கன்னு சொல்லி நாங்க போடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்கன்னு காட்டு, உங்களுக்கு முந்தி நாங்க செய்வோம். தொப்பி போட்டா எங்களுக்கு வெயிட்டாவா இருக்குது? அது தூக்கி சுமக்கிற பெரிய கனமா? அது 10 கிலோ வெயிட்டா? ஏன் போடல? அல்லாஹ்வுடைய தூதர் போடுமாறு சொல்லல, அவங்க போட்டு காட்டல. நபிகள் நாயகம் செஞ்சாங்க, ஒரு ஹதீஸ காட்டு. இன்னைக்கே போடுற எல்லாரும் வெறுப்பு கிடையாது. எங்களுக்கு மெயின் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு காரியத்தை நீங்க சொல்லாதீங்க. சொல்லும்போது தொப்பி போட ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு தடவை தொப்பி போட்டாங்கன்னு காட்டுங்க. தலப்பா கட்டி இருக்காங்க, சில நேரத்தில் போர்க்களத்துல தலப்பா கட்டி இருக்கிறாங்க. மக்கா வெற்றியின் போது கருப்பு நிற தலப்பா கட்டி இருக்கிறாங்க. ஹதீஸ்ல பாக்குறோம். ஒரே ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. தொப்பி போடாமல் சொல்றதற்கு அத்தனை ஆதாரம், தலையை மறைக்கல. போறாங்க ரசூலுல்லாஹ் வீட்டுல சுபஹ் நேர தொழுக, சஃப்ல நின்னவங்க, முஸல்லால நின்னவங்க அப்படியே மக்கள் நிக்க விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் குளிச்சு போட்டு திரும்ப வர்றாங்க. வந்த உடனே அப்படியே தலையை பத்தி சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் உள்ள போய் குளிச்சுட்டு திரும்ப வந்தாங்க. அவர்களுடைய தலை முடிகளுக்கு மேலே தண்ணீர் துளிகள் பனித்துளிகளை போன்று முத்துக்களை போன்று சிதறி கிடந்தது. தலையை தொப்பியை போட்டு மறைச்சிருந்தா அது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி நேர் வாங்க எடுத்து முன்னே அப்படி முடிய சொரல விட்டு சூப்பரா ஸ்டைலா இருப்பாங்க. தொப்பியை போட்டு மறைச்சிருந்தா தெரியுமா? ரசூலுல்லாஹ் தொப்பி போடல, நீங்க ஏன் போட சொல்றீங்க? பிற்காலத்தில் துருக்கியர்களிடத்தில் இருந்த கலாச்சாரம் இது. துலுக்கங்கிறாங்களே நம்ம பார்த்து. துருக்கி ஒரு காலத்துல இஸ்லாமிய கவர்மெண்டுடைய தலைமையகமா துருக்கி இருந்துச்சு. அப்ப அங்க ஃபாலோ பண்ற காரியத்தை முஸ்லீம்கள் எல்லா நாட்டிலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அவங்க போட்ட கலாச்சாரம், தொப்பி கலாச்சாரம், அவங்க செஞ்ச வேலை. போடுனா போடு, விரும்பினா போட்டுக்க, கட்டாயப்படுத்த மார்க்கம் இல்ல, இஸ்லாத்தில் உள்ளது இல்ல. சட்டையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, பனியனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, வேஷ்டியை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, பேண்டை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, தலையில தொப்பியை தேர்ந்தெடுத்துக்கிட்டா விட்டுட்டு போ. பிரியப்பட்டா போடு, பிரியப்பட்டாடி போட, அது உன் இஷ்டம். மார்க்கம் இல்லை, இஸ்லாம் இல்லை, சூழ்நிலை வழிமுறை இல்லை, அது சுன்னத் இல்ல. நான் கேட்கிறேன், சுன்னத்தில்லாத ஒரு தொப்பியை போடாதவன் வரக்கூடாதுன்னு சொல்ற நீங்க, சுன்னத்தான தாடி இல்லாம வரக்கூடாதுன்னு போட்டீங்கன்னா, வட்டி வாங்குறவன் அல்லாஹ்வோடு போர் செய்யறான்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். வட்டிக்காரனை பத்தி சொல்றாரு அல்லாஹ். வட்டி வாங்குறவன் வராது போட்டீங்களா? அப்ப நியாயம், சந்தோஷப்படுவோம். அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்குது, அவங்கள்ட்ட சத்தியம் இருக்குது, அவங்கள்ட்ட சமுதாய உணர்வு இருக்குதுன்னு. வட்டி வாங்குறவன் வரலாம், வரதட்சணை வாங்குறவன் வரலாம், விபச்சாரம் செய்யறவன் வரலாம், அயோக்கிய வடிகட்டின அயோக்கியர்கள் வரலாம். அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி நான் தொழுவேன்னு சொல்ல வரக்கூடாதா? அதுல என்ன உங்களுக்கு, அதுல என்ன உங்களுக்கு சிரமம்? வந்தாடி உட்கார்ந்து விரல ஆட்டுற, ஏன் விரலத்தான பண்ண ஆட்டுற? ஏன்னா உன் விரல ஆட்டுற மாதிரி உனக்கு கோவம் வருது. உன் விரல ஆட்ட கோவம் வருது, ஏன் விரல நீ ஆட்டுற? உங்க இஷ்டம், நீங்க தொழுவுறியே, நீங்க தொழுவ நாங்க இடைஞ்சல் பண்ணோமா? நாம தொழுவ மட்டும் நீங்க என்ன இடைஞ்சல் பண்ணி? கவனம் திசை திரும்புகிறது. நீ நானும் சொல்றேன், நீங்க அப்படி விரல நீட்டிட்டு மடக்கிறீங்க, அதுக்கு எனக்கு திசை திரும்புதுங்கிற. அப்ப உங்க அறியத்தை விட்டுருக்கியா? திடீர்னு சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், தப்புன்னு பார்த்தா என்னமோ வருது, டக்குன்னு மறைஞ்சிருது. எனக்கும் கவனம் திசை திரும்புது, செய்யாதுன்னு விட்டுருதியா? தமிழ் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அம்மன ஊர்ல கோவணம் கட்டிட்டு போனவங்க கதையா? ஆமா, ஊர்ல எல்லா பேரும் ட்ரெஸ் இல்லாம இருக்கான்னு வச்சுக்குவோம். ஒரே ஒருத்த மட்டும் அண்டராயர் போட்டு போனோம்னா, இரண்டாயிரம் வித்தியாசமா எடுத்தையோ போட்டு போனோம்.
அவன் வித்தியாசமா இருக்கின்றதுக்காக வேண்டி அவனுக்கு இவன் கோவணத்தை தவிர்த்துலாமா? எது சரி? கோவணம் கெட்டது சரியா, நீ அம்மனமா நிக்கிறது சரியா? நாங்க எதனால விரல் அசைக்கிறோம்? எங்களுடைய விருப்பா வெறுப்பா? விரல் அசைக்கிறதுனால எங்களுக்கு யாரும் காசு தர்றாங்களா? விரல் அசை அப்படின்னு யாரும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? என்ன ஏங்க அசைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அசைச்சாங்க, அதனால அசைக்கிறோம். நபிகள் நாயகத்துடைய தொழுகையை பற்றி ஹதீஸ்களை வர்ணிக்கப்படுகிறது. வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை அப்படியே அங்கமா பாட்டா வர்ணிக்கிறாங்க. அத்தகைய திருப்பிலே அமர்ந்தார்கள். வலது கையை, வலது உள்ளங்கையை வலது தொடையின் மீது முட்டுக்காலின் மீது வைத்தார்கள். இடது கையை இடது தொடையின் மீதும் இடது முட்டுக்காலின் மீது வைத்தார்கள். வலது கையினுடைய 2 கடைசி விரலை மடக்கி நடுவிரலாலும் பெருவிரலாலும் வளையமிட்டு ஆட்காட்டி விரலால் ஒருவரை அழைப்பதை போன்று நபிகள் அவர்கள் அழைத்தார்கள். இதை நான் பார்த்தேன். அது மேலும் கன்ஃபார்ம் பண்றாரு. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி நேரத்தில், குளிர் நேரத்தில் நான் மதீனாவுக்கு போயிருந்தேன். அப்ப எல்லாரும் தொழுதாங்க, தங்களுக்கு மேல கம்பளி போர்வை போட்டு பொத்திக்கிட்டு தொழுதாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் அத்தையாத்தில் அமர்ந்து அவர்களின் விரல் அசைத்தார்கள். ஆடை அந்த போர்வைக்கு மேலே விரல் அசைந்ததை நான் கண்டேன். அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. இது ரசூல்லா செஞ்சாங்க, இருக்கு, ரெக்கார்டு இருக்குது. ரசூல்லா என்ன தொழுகைன்னா என்ன, எது தொழுக? சல்லு கமார் ஐத்துமூனி சல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படி தொழுகு. நானா தொழுகை கிரியேட் பண்ணக்கூடாது, தொழுகை நான் உருவாக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுகை காட்டினாங்களோ அது மாதிரி நான் தொழுகணும். அது மாதிரி நான் செஞ்சாதான் தொழுக. அதுக்குதான் அல்லாஹ் நன்மையை தருவான். நானா செஞ்சுக்கிட்டா அல்லாஹ்வுக்கு நன்மை கிடைக்காது. இது ரசூல்லா செஞ்சாங்க, நாங்க செய்யறோம். சரி, நீங்க செய்யல, அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு சான்று? ஹனபி மதுஹப் அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும்போது நீட்டு, இல்லல்லாஹ்னு சொல்லும்போது போற்றணும் செய்திய. ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்களேன். ரசூல்லா செஞ்சாங்க, ஒரு ஹதீஸ் இருக்கா? நாங்க செய்யறதுக்கு ஹதீஸ் இருக்குது. நீங்கள் செய்கின்ற இந்த காரியத்திற்கு ஒரு ஹதீஸ் உண்டா? சரி, ஷாஃபி மதுஹப்காரங்க செய்றீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது அப்படி நீட்டி கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்காக ஆதாரம் இருக்குதா? காட்டுங்க, செய்யணும். சவால் ஆயிட்டுக்கிறீங்களா? எதுக்கலாம சவால் விடுறீங்கள? நிரூபிக்க தயாரான என்னமோ கேட்கிறீங்களே, இதை நிரூபிங்க. விரலை அசைப்ப நீட்டி மடக்குவதற்கு இருக்குது, நிரூபிங்க. பாத்தியா ஓடுறதுக்கு இருக்குது, நிரூபிங்க. வரதட்சணை வாங்குறதுக்கு இருக்குது, நிரூபிக்க வாங்க. ரத்தத்துக்கு இருக்குது, நிரூபிக்க வாங்க. சவால் ஏத்துக்கிறீங்களா? எங்கு வேண்டுமானாலும் பேச தயார். நீங்க நினைக்கலாம் இவங்க பொதுக்குள் மத்த ஆளில் நம்ம ஆச்சரத்து இல்லடா, நம்ம ஆலிம்சா மேலையில இல்ல, அதனால சும்மா விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானு. எங்க வேணாலும் கூப்பிடு, பழம் தின்னு கொட்டை போட்ட பெரிய பெரிய வெள்ளதாடி இலச்சதாடி சுப்பா எல்லாத்திலையும் கூப்பிட்டு வர்றோம். நாங்க பேச தயார், விவாதிக்க தயார். நாங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் திருமறையிலிருந்தும் திருக்குறான் தூதருடைய வாழ்க்கை முறையிலிருந்தும் ஆதாரங்களை எடுத்து நிரூபிக்க தயார். நீங்கள் தயாரா? நீங்கள் அதற்கு எல்லாம் உங்களிடத்தில் இருப்பதற்கு சார்ந்து இருக்கிறது என்று மக்களிலே பகிரங்கமாக அதை நிரூபிப்பதற்கு உங்களிடத்தில் தயாராக நீங்கள் இருக்கிறீர்களா? அது மக்கள்கிட்ட சொன்னா பல வழிகளில் சொல்லுவோம். மேல போட்டு சொல்லுவோம், நீ இருந்தாலும் சொல்லுவோம், இல்லாட்டியும் சொல்லுவோம், புக் அடிச்சு சொல்லுவோம், நோட்டீஸ் அடிச்சு சொல்லுவோம். நோட்டீஸ் நீ கொடுக்கணும்னா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் கொடுக்கணும். எனவே இந்தியாவே இந்த ஜமாத்துக்கு எழுதி வச்சிருக்கா நினைப்புன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை ஜமாத்து தலைவர்னா, திருவண்ணாமலை பள்ளியாசல இமாம்னா என்னமோ இந்தியாவை பட்டா போட்டு எழுதி கொடுத்திருக்காங்க நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. என்ன தெரியல. ஒரு ஜனநாயக நாட்டில், இந்த நாட்டில் எங்களுக்கான உரிமைகள் இருக்குது, அதை சட்டப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது. பல வழிகளில் செய்வோம், துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து செய்வோம். ஆனா சில நேரங்களில் காவல்துறையும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, அதான் வேதனை. சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற காவல்துறையினர் எங்கள்கிட்ட கேட்டுப்பட்டு நீ நோட்டீஸ கொடு. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு செய்த உபதேசம் இறுதி பேருரை என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்ற இந்த நேரத்தில் அரபா பெருவழியில், மினா என்ற திடலில், முஸ்தலிஃபா என்ற காலி மைதானத்தில் கூடி நின்ற ஆயிரக்கணக்கான தன் தோழர்கள் மத்தியில்
அவர்கள் பிரச்சாரம் செய்த 23 ஆண்டு கால இஸ்லாமிய வாழ்க்கையை சாறு விழிந்து மக்களுக்கு வழங்குகிறார்கள். அதிலே இறுதியாக சொல்கிறார்கள், மக்களே தரத்து பீக்கும் அம்ரேன், உங்களிடத்திலே நான் 2 அம்சங்களை விட்டு செல்கிறேன், 2 செய்திகளை விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் பற்றி பிடிக்கிற காலம் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகின்ற திருமறை குர்ஆன். எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் இந்த திருக்குர்ஆன் அதை செய்யி. அவங்க சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, முன்னோர்கள் செஞ்சாங்க, 1000 வருஷமா இது சொல்லாத செய்யாத, அது வெற்றி இல்லை, அது உனக்கு தோல்வியை தரும். இன்னும் சொல்ல போனா வருத்தப்பட தகுந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? திருவண்ணாமலையில பிரச்சனை வருது, ஆர்டிஓ விசாரணை, ஆர்டிஓக்கு முன்னாடி உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. நம் தரப்பு தோழர்கள் குர்ஆன்ல இருந்து ஒரு சான்றை சொல்லிவிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு உண்மையை சொல்லிவிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? பொதுமக்களுக்கு சொல்லுகிறோம், உங்களுடைய பிரதிநிதிகள், உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய ஆளுங்கள் ஆர்டிஓ விசாரணையில ஆர்டிஓக்கு முன்னாடி சொல்ல செய்ய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சொன்ன மறுப்பு தெரியுமா? என்ன சார் இவங்க ஒரே கதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. குர்ஆன் அவர்களுக்கு கதை, ஹதீஸ் அவர்களுக்கு கதையாக தெரிகிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, எதை செஞ்சாலும் குர்ஆன்ல இருந்தா செய், அப்பதான் நீ வெளியில வர மாட்ட. லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் பிடிச்சிரு, வழிகேடு கிடையாது. அதை விட்டு வெளியில வந்த அஜர்த்து சொன்னார்கள் வந்தாலும் சரி, ஆளுங்கள் சொன்னார்கள் வந்தாலும் சரி, தலைவர்கள் சொன்னார்கள் என்று வந்தாலும் சரி, முன்னோர்கள் செய்தார்கள் என்று வந்தாலும் சரி, குடும்ப வழக்கம் என்று வந்தாலும் சரி, ஊர் வழக்கம் என்று வந்தாலும் சரி, அந்த 2ல இல்லாத ஒண்ணு செய்யணும்னு நீ வந்துட்டா அது வழிகேடு. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முறைகளை இல்லாத ஒன்றை செய்யணும்னு நீ முடிவெடுத்து செஞ்சிட்டா அது வழிகேடு என்று மிக தெளிவாக தன்னுடைய இறுதி போதனையில் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ் தனது திருக்குர்ஆனில் சொல்கிறார், வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ, இதோ இந்த ஒரே ஒரு நேரிய பாதையை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ சுபுல, பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது உங்களை அந்த நேரான பாதையை விட்டு வழிதவற செய்துவிடும். திருக்குர்ஆன் சொல்கிறது, அந்த ஒரு வழியை கடைபிடிப்போம். எதை செய்தாலும் எதை பின்பற்றினாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்தார்களா சொன்னார்களா என்று பார்த்து பார்த்து செயல்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்